இன்றைய வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கிரகம் கெட்டு இருக்கா? ஒரு வீடு கெட்டு இருக்கா? ஒரு கிரகம் நல்லா இருக்கா? நம்முடைய ஜாதகங்கள்ல எந்த வீடு பாதிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். கரெக்ட்டா? சரி. ரொம்ப பேருடைய ஜாதகங்கள்ல ரொம்ப பேருடைய விஷயங்கள்ல இது தெரியாமயே இருக்கு. எனக்கு இந்த கிரகம் கெட்டு இருக்கா? கெடலை. வணக்கம். ஐயா வணக்கம். இந்த வீடு பாதிச்சிருக்கா? பாதிக்கலையா? அப்படின்ற விஷயம். இன்னைக்கே நானே 2 நிமிஷம் லேட்டா வந்துட்டேன். பர்ஃபெக்ஷன் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கக்கூடிய கிரகம் எது? செவ்வாய். 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 செவ்வாய் ஒழுத்தவர்கள் என்ன செய்வாங்க? பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க. தானும் அது போல இருக்கணும். தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் வந்து பர்ஃபெக்ஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அனைத்தையும் ஜோதிடமா பார்க்கணும். அப்படிதான் அவங்களுடைய ஹாரோஸ்கோப் இருக்கும். சரி. அப்படின்னும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எல்லாமே பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க. மிலிட்டரிக்காரன் எப்படி இருப்பான்? ஷேவ் பண்ணிட்டு ட்ரிம் அண்ட் டிப்பா இருப்பான். ரைட். தானும் அப்படிதான் இருப்பாங்க. தன்னை சுற்றி இருப்பவர்களும் அப்படிதான் இருப்பாங்க. வீட்ல இப்பதான் செருப்பு வைக்கணும். இப்படிதான் இந்த ஒருவருடைய பொருள் திங்ஸ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. இன்னைக்கு ஒரு கிரகம் கெட்டு இருக்கா? ஒரு கிரகம் நல்லா இருக்கா? சரி. ஒரு வீடு கெட்டு இருக்கா? ஒரு வீடு நல்லா இல்லையா? அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு எல்லாமே நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க. நான் பதில் சொல்லவில்லை இன்னைக்கு. முடிந்தால் இன்னைக்கு இந்த இந்த வகுப்பே கூட போகறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. தயவு செய்து உன்னிப்பா கேளுங்க. புரியல அப்படின்னு சொன்னா தயவு செய்து புரியலன்னு கேளுங்க. எந்த கிரகம்லாம் நல்ல கிரகம், எந்த கிரகம்லாம் கெட்ட கிரகம்? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துல சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். நியூ கைஸ். பேசிக் சனி, ஸ்டூடண்ட். செவ்வாய், ராகு, கேது. எந்த நல்ல கிரகம் கிரகங்கள் நேத்து நாம வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த கிரகத்திற்கெல்லாம் வந்து மதிப்பெண் கொடுத்தோம், எந்தெந்த கிரகம் எல்லாம் அசுப கிரகங்கள், எந்தெந்த கிரகங்கள்லாம் வந்து சுப கிரகங்கள் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ எந்த கிரகம் கெட்ட கிரகம், எந்த கிரகம் நல்ல கிரகம் அப்படின்ற விஷயத்த ஜென்ரலாவே உங்களுக்கு விட்டுருக்கேன். அப்போ மனிதனுக்கு தேவையில்லாத வேலையை கொடுப்பது யாரு? சனி பகவான். சனி பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது கெட்ட கிரகம் அப்படின்னு சொல்றோம். ஐயா நல்லா புரிஞ்சுங்க. இங்கதான் சூட்சுமம். சனி பகவான் கெட்டவன் சொல்லிட்டோம். கன்னி லக்னத்திற்கு 5 கூடியவன். அவன் தான் 5ஆம் அதிபதி. கரெக்டா? அவனே 6 கூடியவன். சார் அவனே 5ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதி நல்லவன் நீங்க சொல்லிட்டீங்க. அவரே 6ஆம் அதிபதியாவும் வராரு. கன்னி லக்னத்திற்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மகர ராசிக்குடையவன் 5 கூடியவன், கும்பராசிக்குடையவன் 6 கூடியவன், சனி பகவான் கெட்டவன். இப்ப இந்த கும்பலக்கணத்துக்கு சனி பகவான் கெட்டவரா நல்லவரா எனக்கு ஒன்னும் புரியல சார். ஒரே கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். சரி ஐயா, நம்முடைய குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்க ஒருவருடைய ரவுடி ஆயிட்டான்னு நினைச்சுக்கங்க. நம்ம குழந்தை ரவுடி ஆயிட்டான். அந்த ரவுடி ஆயிட்டான்னா நம்ம குடும்பத்துக்கு நல்லதானே செய்வான். தாய் தந்தைக்கு நல்லதானே செய்வான். அவன் ரவுடி தான். அவன் கெட்டவன் தான். ஆனா நம்ம குடும்பத்துக்கு தாய் தந்தைக்கு உடன் பிறந்த சகோதரர்களுக்கு அவன் என்ன செய்வான்? அவனுடைய பாணியில் நல்லதுதான் செய்வான். கரெக்டா? சரி. என்ன இருந்தாலும் ஒரு குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கால் தாங்கி நடக்குது அப்படின்னு சொன்னா ரன்னிங் ரேஸ்ல விட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை என்னதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பூஸ்ட், ஹார்லிக்ஸ் எல்லாமே கொடுத்து உடம்ப ஸ்ட்ரென்த் ஏத்தினாலும் அந்த குழந்தை வந்து பிறவிலேயே ஊனம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்குமா அல்லது ஸ்லோவா அதனுடைய பாணியில தாங்கி தாங்கி வருமா? ஸ்லோவா தானே தாங்கி வரும். தாங்கி தான் சார். என்னதான் கன்னி லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியா இருந்தால் கூட அந்த லக்னத்துக்கு 5 கூடியவன் அவன் தான் குழந்தைங்களை கொடுப்பான். ஆனால் தாமதமா கொடுப்பான். தாமத கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ அவனே 6 கூடியவன். 2 வேலையும் அவனே செய்வான். 2 வேலைகளும் அவனே செய்வான். அவனே கடனை, நோயை, எதிரிய 6 கூடியவன். கடன் 6ஆம் அதிபதி என்ன?
கடனு, நோய், எதிரி. இந்த 3 வேலைகளை அவனே கொடுப்பான். உத்தியோகத்தை கொடுக்கிறவனும் அவன் தான். 6ஆம் அதிபதி உத்தியோகத்தை கொடுக்கணும் அப்படின்றது அவன் தான். 5ஆம் அதிபதி அவன் தான். 5ஆம் அதிபதி வேலைகளை குழந்தைகளை கொடுக்கக்கூடியவன் அவன் தான். பூர்வீகத்தை கொடுக்கக்கூடியவனும் அவன் தான். அவன் பூர்வீகத்தை கொடுத்தா எங்க கொடுப்பான்? இருக்க இடத்தை விட்டு தூரம் கொடுப்பான். கரெக்டா? அவன் பெண் கிரகம். அவன் வந்து பாத்தீங்கன்னா அலி கிரகம். அப்படின்னா என்ன? ஆண் வாசிகளை பெண் வாசிகளை கொடுப்பான் இப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அவனுடைய கேரக்டர்ல தான் கொடுப்பான். சரி, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கால புருஷனுக்கு 8ஆம் அதிபதி, இயற்கையாகவே 8ஆம் அதிபதி அப்படின்னு செய்யக்கூடியவன் 25% தான் நல்லவன், மற்ற 75% கெட்டவன். அப்படின்னா என்ன விஷயம்? அவருடைய கேரக்டர்ல நல்லதோ கெட்டதோ அவர் செய்வாரு அப்படின்னு புரியுது. கடக லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி அவர்தான். கடக லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி. இதே கன்னி லக்னத்திற்கு 3 கூடியவன் 8 கூடியவன். இதுல வந்து பாத்தீங்கன்னா கடும் பாவி இந்தனுடைய செவ்வாய். அப்படி செவ்வாய் அப்படின்னு சொன்னா இயற்கையிலேயே காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதி. காலபுருஷனுக்கு அவனுக்கு தான் 8ஆம் பார்வைன்னு அவனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. மற்றவங்களுக்கு யாருக்குமே 8ஆம் பார்வை கொடுக்கல. அப்போ இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா லக்னத்தில் இருந்தால் 7ஆம் வீட்டை பார்க்கும், 2ஆம் வீட்டில் இருந்தால் 8ஆம் வீட்டை பார்க்கும், 7ஆம் வீட்டில் இருந்தால் லக்னத்தை பார்க்கும், 8ஆம் வீட்டில் இருந்தால் 2ஆம் வீட்டை பார்க்கும். அப்ப குடும்பம் லேட் ஆகுது, திருமணம் லேட் ஆகுது, பிரச்சனைகளை கொடுப்பவன், பேச்சால் பிரச்சனை, செய்களால் பிரச்சனை கொடுக்கக்கூடியவன் செவ்வாய். அதனால செவ்வாயும் கெட்டவன். ராகு கேதுக்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவை 2 தடவை கட் பண்ணி ஒரு விஷயத்த நல்ல விஷயமோ என்ன விஷயமோ கட் பண்ணி எனக்கு இது போல நடக்கல, எனக்கு இது போல வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு தடை தாமதங்களை உருவாக்கி அதன் பின்பு தான் இருக்கக்கூடிய விஷயத்திற்கு ஏற்றாற் போல்தான் பலனை கொடுப்பார்கள் இவர்கள். என்ன இருந்தாலும் பாம்பு என்ன செய்யும்? ஒரு பொட்டுன்னு ஒரு போட்டு தான் போகும். நீ என்னதான் நீங்க வந்து பாம்புக்கு பால் வார்த்தாலும் அது பட்டுன்னு ஒரு போடு போடதான் செய்யும். அதுபோல ராகு கேதுக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டினுடைய விஷயங்களை ஒரு தடை தாமதத்தை உண்டாக்கும். அந்த ராகு கேதுக்கள் கூட எந்த கிரகம் நெருங்குதோ அந்த கிரகம் கிரகண தோஷம் அடையும். அந்த கிரகமும் பாதிக்கும். கூட வந்து டிகிரி வைஸ் கிட்ட போயிட்டாங்க, 5 டிகிரிக்குள்ள கிட்ட போயிட்டாங்க அப்படின்ட்டு மூல நூல்கள் என்ன சொல்லுது? சூரியன் கிட்ட போகும் பொழுது ஒவ்வொரு கிரகத்துக்கும் சூரியன் கிட்ட ஒரு கிரகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் 8 டிகிரியில போனா அஸ்தங்கம் ஆகும். சூரியன் கிட்ட நெருங்கக்கூடிய கிரகங்கள் அஸ்தங்கம். ராகு கேதுக்கள் கிட்ட நெருங்கக்கூடிய கிரகங்கள் வந்து கிரகண தோஷம். அதுக்கு டிகிரி வைஸ் வச்சிருக்கான். அதெல்லாம் ஒரு பக்கம் புறந்தள்ளிட்டு 5 டிகிரிக்குள்ள நெருங்கக்கூடிய அனைத்து கிரகமும் அஸ்தங்கம் கிரகணம் அடையும். சிம்பிள். புரிஞ்சுதுங்களா? அப்ப ராகு கேதுக்களும் கெட்டவர்கள், செவ்வாயும் கெட்டவர்கள். சரி, 12 ராசி கட்டங்கள்ல மனிதனுக்கு தேவையில்லாத அந்த கேரக்டர் வச்சிருக்கக்கூடிய வீடுகள் எது அப்படின்னு பார்க்கக்கூடிய சுச்சுவேஷன்ல 6ஆம் அதிபதி கடனு, நோய், எதிரிய உண்டாக்குறவர். அந்த 6ஆம் வீட்டுல மனிதனுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் அதிகமா வச்சிருக்கான். வார்த்தைகளை மிக நுட்பமா கேட்கணும். கடனு, நோய், எதிரி மனிதனுக்கு தேவையில்லாத நிகழ்வுகளை அதிகமாக வைத்திருக்கிறான். மனிதனுக்கு தேவை இருக்கக்கூடிய வேலை, அடிமை தொழில், அடிமை ஜீவனம், வாடகை வருமானம், உடல் கட்டுக்கோப்பு அப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல நல்ல விஷயங்கள் வச்சிருக்கான். நல்ல விஷயங்கள் குறைவு, தேவையில்லாத விஷயங்கள் அதிகம். அதற்கு அடுத்தது 8ஆம் வீடு. 6ஆம் வீடாவது பரவாயில்ல, பட்டிமன்றம் வச்சா நானா நீயா, ஒருத்தனை கெடுக்கிறதுல நானா நீயா போட்டி போட்டு சாலமன் பாப்பையா தான் பஞ்சாயத்தை பண்ணணும். அந்த அளவுக்கு போட்டி போட்டு கொடுக்கக்கூடியவன். 6ஆம் இடம் தீரக்கூடிய பிரச்சனைகளையும், தீரக்கூடிய கடன்களையும், தீரக்கூடிய வியாதிகளையும், தீரக்கூடிய எதிரிகளையும் கொடுக்கக்கூடியவன்.
ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போயிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் நீங்க ஆயிட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா 6ஆம் இடம். ஒரு கடன், ஒரு குறுகிய கால கடன் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்படுது. அது அரச கடனா, பிரைவேட் கடனா அதெல்லாம் பின்னாடி. ஒரு குறுகிய கடன் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் 6ஆம் இடம். தொடர்ச்சியான கடன் ஏற்படுது, மீள முடியாத கடன் ஏற்படுதுன்னா அது 8ஆம் இடம். எதிரி, நோய், சாதாரண ஒரு நோய், ஒரு ட்ரீட்மெண்ட் டெம்பரவரியா ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது 6ஆம் இடம். தொடர்ச்சியான மருத்துவத்தை நீங்க கன்டின்யூ பண்றீங்க. இந்த வியாதிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தொடர்ச்சியான மருத்துவம் கன்டின்யூ பண்றீங்க அப்படின்னு சொன்னா அது 8ஆம் இடம். பிரிவினை, குடும்பத்தை பிரிக்கிறது. குடும்பத்தை பிரிக்கிறதுல சகலகலா வல்லவன் 8ஆம் இடத்தின் அதிபதி. அவருக்கு இதுதான் வேலை. ஆமா, இவருக்கு இதுதான் வேலை. வந்தாரு, குடும்பத்தை பிரிச்சாரு. அப்படி குடும்பத்தை பிரிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன செய்வான்? இவனுக்கு குடும்பத்தை பிரிச்சு ஃபாரின் அனுப்பிடுவான். வெளிநாடுக்கு அனுப்பிடுவான். தூர இடத்துக்கு அனுப்பிச்சுடுவான். குடும்பத்தை பிரிச்சு வெளிநாடுகளுக்கு அனுப்பிச்சிருவான். அல்லது அங்கேயே இருக்கா அப்படின்னு சொன்னா அதிகப்படியான கடன்கள், அதிகப்படியான பிரச்சனைகள், சர்ஜரி, விபத்து, ஆக்சிடென்ட். அதுல நல்ல விஷயங்கள் என்ன இருக்கு? ஆயுள், திடீர் அதிர்ஷ்டம், பெருந்தனம், குசேலன் வீடு இல்லையா? அஷ்டமி, கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லையா? அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா புத்திர தோஷத்தை உண்டாக்கிடுவான். கிருஷ்ணருக்கு குழந்தைகள். ஓகேங்களா? இதனால வந்து 8ஆம் இடம். 12ஆம் இடம் வெளிநாடு, அயன சயன போகம், மருத்துவமனை, விரயங்கள் இதெல்லாம் 12ஆம் இடம். ஆக மொத்தத்துல 6, 8, 12 இது மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாவங்கள்ல வச்சிருக்கோம். சரி, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 6ஆம் அதிபதி எங்க இருக்காரோ, 8ஆம் அதிபதி எங்க இருக்காரோ, 12ஆம் அதிபதி எங்க இருக்காரோ அந்த வீடுகளும் கெட்டதாக பொருள். 6ஆம் வீட்டில் எந்த கிரகம் உட்கார்ந்துட்டு இருக்கோ, 8ஆம் வீட்டுல எந்த கிரகம் உட்கார்ந்துட்டு இருக்கோ, 12ஆம் வீட்டுல எந்த கிரகம் உட்கார்ந்துகிட்டு இருக்கோ அந்த கிரகமும் கெட்டதாக பொருள். இது மறைவு ஸ்தானங்கள். 3, 6, 8, 12 3ஆம் பாவம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பாதி மறைவு ஸ்தானம் 50-50. அதனால மூல நூல்கள் என்ன சொல்லுதுன்னா 3ஆம் இடமும் 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் 12ஆம் இடம் மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுது. இது போக திதி சூன்யம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா சூரியன் கிட்ட இருந்து சந்திரன் விலகக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் ஒண்ணு இருக்கு. அது அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஒவ்வொரு டிஸ்டன்ஸுக்கும் ஒவ்வொரு திதி ஏற்படும். 12 பாகை கடக்கும் பொழுது திதி அப்படின்னு ஏற்படும். ஒரு திதி இன்னைக்கு சமஸ்கிருதத்துல 1, 2, 3, 4 15 திதி இருக்கு. இதுல அமாவாசை திதியில பிறக்கிறவனுக்கும் பௌர்ணமி திதியில பிறக்கிறவனுக்கும் திதி சூன்யம் அடையாது. திதி வந்து சூன்யம் அடையும். சில வீடுகள் சூன்யம் அடையும். ஒவ்வொரு திதிக்கும் அமாவாசையிலையும் பௌர்ணமியில பிறக்கிறவனுக்கு திதி சூன்யம் அடையாது. மற்ற திதிகள் பிறப்பவனுக்கு பிரதமை, துதியை, திதியை, சதுர்த்தி இந்த மாதிரி ஒவ்வொரு திதியில பிறக்கிறவனுக்கும் சில வீடுகள் இருட்டடிக்கும், சூன்யமாகும். அந்த சூன்யமாகக்கூடிய வீடு கெட்டதாக பொருள். அந்த வீட்டின் அதிபதியும் கெட்டுவிட்டார் அப்படின்னு பொருள். என்ன சார் செய்யும்? அந்த வீட்டினுடைய பலனை உங்களுக்கு கிடைக்கிறதுல தாமதத்தை ஏற்படும். அதுல ஒரு தடை தாமதங்கள். அதுல நீங்க வந்து அனுபவிக்கல வந்து பாத்தீங்கன்னா கஷ்டத்தை உண்டாகும். போராடித்தான் அந்த வீட்டின் அது எந்த வீடா இருக்கலாம். குடும்பஸ்தானம் திதி சூன்யம் ஆயிடுச்சுன்னா குடும்பம் அமைவதில் பிரச்சனை. அப்படி அமைஞ்சிச்சுன்னா பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். 7ஆம் வீடு திதி சூன்யம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா உங்களுடைய பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திதி சூன்யம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஐயா புரிஞ்சுதா? இப்படித்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒருவருடைய கிரகம் கெட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கக்கூடியது. எழுதிக்குங்க. திதி சூன்யம் கிளாஸ் எடுத்திருக்கீங்க சார். கிளாஸ் எடுத்திருக்கீங்க திதி சூன்யம். அம்மா திதி சூன்யம் கிளாஸ் எடுத்தாச்சுங்க சார். முதல்ல எடுத்திருக்கீங்க. திதி சூன்யம் எடுத்துட்டுமா நம்ம? ஆமாங்க சார். எடுக்கல சார். எடுக்கல சார். இல்ல எடுக்கல இல்ல இல்லைங்க ஐயா எடுக்கலங்க. இல்ல இது நமக்கு தனியா எடுத்திருக்காரு. உங்களுக்கு எடுத்திருப்போம். தனியா எடுத்திருப்போம். அட்வான்ஸா எடுத்திருப்பேன். நல்லா கேட்டுங்க. சிறப்பு வகுப்புன்னு சொல்லிட்டு திதி சூன்யம் போட்டு அட்வான்ஸா எடுத்திருப்பேன்.
ஆனா இங்க வந்து ஓகே. பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நியூ கைஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா எடுக்க போறேன். அங்க எடுத்தது ஓகே. இல்ல, இங்க எடுத்தது. திரிசூன்யம் 2 தடவை எடுத்திருக்கேன் உங்களுக்கு. இப்ப இங்க பேசிக்கா எடுத்துட்டு போணும். மேலோட்டமா எடுத்துட்டு முதல்ல புரிய ஓகே. வைக்கணும் இவங்களுக்கு. சரி. ஓகே. நன்றி. இப்போ கிரகங்கள் அப்படின்னு எழுதிக்கங்க. கிரகங்கள் பாதிக்க அசுப கிரகங்கள் அப்படின்னு கீழே எழுதுங்க. அசுப டைட்டில் அசுப கிரகங்கள். அசுபம் செய்யக்கூடிய கிரகம். சனி பகவான் சனி பகவான் ராகு கேதுக்கள் அமாவாசை சந்திரன் அமாவாசை சந்திரன் சனி பகவானுக்கு நிகரானவர். சுத்தமா இருட்டாயிடுறார். சனி பகவானுக்கு நிகரானவர். பௌர்ணமி சந்திரன் குரு பகவானுக்கு நிகரானவர். ஐயா புரிஞ்சுதா? அவர் வளர்ப்பிறை தேய்ப்பிறை 2 விஷயத்துல மாறி மாறி அந்நியன் மாதிரி வருவார். வளர்ப்பிறை அதனாலதான் சந்திரன் வந்து தேய்மான கிரகம். தேய்மான கிரகம். ரைட். செவ்வாய் செவ்வாய் பகவான் ரைட். இங்க சூரியன் என்பது வளர்ச்சிக்கான கிரகம். டெவலப்பிங். சூரியன் வந்து டெவலப்பிங் கிரகம். குரு வந்து பாத்தீங்கன்னா சுப கிரகம். இப்ப அப்படி இதை சொல்லி விட்டுருங்க. பாதிக்கப்பட்டது மட்டும் பார்ப்போம். 12 வீடுகளில் பாதிக்கப்பட்டது. 12 வீடுகள்ல எந்த எந்த பாவம் பாதிக்கப்படுதுன்னு எழுதிக்க. 12 வீடுகள். 12 வீடுகள்ல எந்த வீடு பாதிக்கப்படுது? 6, 3, 6, 8, 12. 3ஆம் இடம் 50% எழுதிக்க. 3, 6, 8. 3, 6, 8. 12. 3, 6, 8, 12. மறைவு ஸ்தானங்கள். இதன் பேர் என்ன? மறைவு ஸ்தானங்கள். ஐயா நானு இங்க உங்களுக்கு வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்தா எனக்கு தெரியுமா? எனக்கு பின்னாடி என்னுடைய முதுகு பின்னாடி ஏதாவது சம்பவம் நடந்தால் எனக்கு தெரியுமா? தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு பின்னாடி நடக்கக்கூடிய எந்த விஷயமும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் அது மறைவு ஸ்தானங்கள். அது போல லக்னத்திற்கு 3ஆம் இடமும் 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் 12ஆம் இடம் மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பாதித்ததாக பொருள். இங்க ஒரு லாஜிக், இங்க ஒரு லாஜிக். ஐயா 6ஆம் அதிபதி 6லயே இருக்காரு. 8ஆம் அதிபதி 8லயே இருக்காரு. 12ஆம் அதிபதி 12 ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. அந்த வீடு அதுலயே இருந்தா ஆட்சி பலம். அப்ப அது என்னையா எடுத்துக்க? அந்த அந்த கிரகம் கெட்டதாக எடுத்துக்க கூடாது. இங்க விதி விலக்கு. ஐயா 8ஆம் அதிபதி 8லயே இருக்காரு ஐயா. என்னையா செய்யலாம் அப்படின்னு சொன்னா அந்த கிரகம் ஆட்சி பலம் பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். புரியுதுங்களா இல்லையா? அவர் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே இருக்காரு. ஆட்சி பலம் பெற்றிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி. இதுக்கு அடுத்து சிலனுடைய விதிகள் எழுதிக்கங்க. வக்ரம் பெற்ற கிரகம் பாதிக்கப்படுது. வக்ரம் பெற்ற கிரகம் பாதிக்கப்படுவதாக பொருள். வக்ரம். கிரகணம். ராகு கேதுக்களிடம் நெருங்கும் ராகு கேதுக்களிடம் நெருங்கும் கிரகங்கள் கிரகண தோஷம் அடையும். கிரகணம் பெற்ற கிரகங்கள் கிரகண தோஷம் அடையும் கிரகங்கள் பாதிக்கப்படுவதாக பொருள். ஒருவருடைய ராகு கேதுக்கிட்ட அந்த பிடியில போனா தன்னுடைய அனைத்து வேலையிலும் சரண்டர் ஆயிட்டார். ஐயா கையை 2 தூக்கிட வேண்டியதுதான். சுற்றாத ஐயா சுற்றாதே அப்படின்னு 2 கையை தூக்கி சரண்டர் ஆயிட்டாருன்னு அர்த்தம். பாருங்க இவ்வளவு வச்சிருக்கோம். இருக்குது 12 கட்டம் தான். 9 கிரகங்கள் தான். இவ்வளவு விஷயத்தை வச்சிருக்காங்க. அப்போ வாழ்க்கையில என்ன அர்த்தம்னா எந்த வகையிலயாவது செக் போஸ்ட்ல நீ மாட்டிப்ப ராஜா. உன் வாழ்க்கையில நீ வாழக்கூடிய 80 வயசு 90 வயசுலயோ எந்த வகையிலயோ எப்படியாவது நீ மாட்டிப்ப ராஜா அப்படின்னு அர்த்தம். சரி. வக்ரம் கிரகணம். அஸ்தங்கம் அடையும் கிரகங்கள் பாதிக்கப்பட்டதாக பொருள். அஸ்தங்கம். சூரியனிடம் நெருங்கும் கிரகங்கள் அஸ்தங்கம் அடையும்.
அந்த அஸ்தங்கம் அடையக்கூடிய கிரகங்கள் அந்த மிகப்பெரிய ஒளி புரிந்திய சூரியன் கிட்ட போய் நெருங்கக்கூடிய சுச்சுவேஷன்ல அந்த கிரகம் பிரம்மாண்ட ஒளியில போய் சின்ன ஒரு ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய கிரகங்கள் கிட்ட நெருங்கும் போது 5 பாகைக்குள்ள 5 டிகிரிக்குள்ள கிட்ட அது முன் அஸ்தங்கமா பின் அஸ்தங்கமான்னு இருக்கும். அது எப்படி வந்தாலும் அது பாதிக்கப்பட்டதாகவே பொருள். திதிசூன்யத்தில் அமர்ந்த கிரகம் திதிசூன்யாதிபதி. திதிசூன்யத்தில் அமர்ந்த கிரகம் திதிசூன்யம். திதிசூன்யத்தில் அமர்ந்த கிரகம் திதிசூன்யாதிபதி. திதிசூன்யாதிபதி பாதிக்கப்பட்டதாக பொருள். திதிசூன்யத்தினுடைய அமர்ந்த அந்த வீட்டுல எந்த கிரகம் அமர்ந்தாலும் அந்த வீடு பாதிப்பு. இந்த திதிசூன்யாதிபதி ஏதாவது ஒரு வீட்டுல அமர்ந்தாலும் அது பாதிப்புன்னு அர்த்தம். ஐயா போட்டுட்டீங்களா? இப்ப பாருங்க, மறைவு ஸ்தானாதிபதிகள் 6, 8, 12. இங்க 3 விட்டுருங்க, மைண்ட்ல மட்டும் வச்சுங்க. 6, 8, 12 அதிபதிகள் இவங்க எங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்களோ அந்த வீடு எஃபெக்ட். 6ஆம் அதிபதி 4ல உட்கார்ந்தா அம்மாவுக்கு கடன், நோய், எதிரி. அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ், ஜாதகருக்கே ஹெல்த் இஷ்யூஸ், அம்மாவுக்கு கோபம், அம்மாவுக்கு கடன், அம்மாவுக்கு நோய். 6ஆம் அதிபதி 5ல உட்கார்ந்தா நல்ல உத்தியோகம், பூர்வீகம் செட் ஆகாது, குழந்தைகளால் பிரச்சனை, புத்திரதோஷம். எங்க உட்காருதோ அங்க வந்து எஃபெக்ட். 6ஆம் மறைவு ஸ்தானாதிபதிகள் எங்க போய் உட்கார்ந்து இருக்கோ அந்த வீடு பாதித்ததாக பொருள். 6 கூடியவன், 8 கூடியவன், 12 கூடியவன் எந்த வீட்டில் இருக்காங்களோ, எந்த கிரகத்தோட அமர்ந்தாங்க, 6ஆம் அதிபதி மறைவு ஸ்தானாதிபதிகளான 6, 8, 12 எந்த வீட்டில் அமர்கிறதோ அந்த வீடு பாதிப்பு. முதல் ரூல் ஏதி. மறைவு ஸ்தானாதிபதிகள் 6, 8, 12 இவர்கள் எந்த கிரகத்தோட இருக்காங்களோ அந்த கிரகமும் பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம். ஐயா, எந்த வீட்டுல உக்காந்தோ அந்த வீடும் பாதிக்கப்படும், எந்த கிரகத்தோட இருக்காங்களோ அந்த கிரகமும் பாதிக்கப்படும். அருள்ஜி, ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ்லயே நம்ம வந்து அந்த திதி லிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டோம். பஞ்சாங்கம் திதி எடுத்திருக்கோம் ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ்லயே. திதி சொல்லி எடுத்துட்டுமா? திதி எடுத்திருக்கோம். பஞ்சாங்கம் சொல்லிட்டு அந்த பஞ்சாங்கம் நட்சத்திரம், கிரகங்கள், திதி, கரணம், யோகம் எல்லாமே எடுத்திருக்கோம். அந்த திதியில வந்து எந்தெந்த வீடுகள் திதி சூன்யம் ஆயிருக்கு எடுத்துட்டு இருக்குமா? அது சொல்லலைங்க சார். திதியோட லிஸ்ட் என்னென்ன திதின்னு லிஸ்ட் சொல்லிட்டோம். அதை பத்தி சொல்லல. சூன்யமாகிற ராசி மட்டும் சொல்லல. சொல்லிடலாம் இன்னைக்கு பேர் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். சரி, அப்பயே கொடுத்துருக்கலாம். அது இப்ப சொன்னா புரிஞ்சிருக்காதுன்றதுக்காக நம்ம விடுங்க.
போட்டுங்களா? என்ன போட்டீங்க? எழுதுங்க, சொல்லுங்க. என்ன போட்டீங்க? அதாவது மறைவு ஸ்தானம் 6, 8, மறைவு 12. ஸ்தானங்கள். 6, 8, 12 கிரகத்துடன் தொடர்பு கிரகத்திடம் தொடர்பு இருந்தாலும் அந்த வீட்டில் கிரகம் தொடர்பு இருந்தாலும் அந்த வீடும் கிரகமும் பாதிப்பு ஏற்படும். ஐயா, நான் பாத்தீங்கன்னா குடிகாரன். நான் எந்த வீட்டுல போய் உக்காந்துருக்கேன்னா, எந்த இடத்துல உக்காந்துங்கன்னா அந்த இடம் பாத்தீங்கன்னா குடிச்சு அந்த வீட்டையே நாசனம் பண்றேன். என் கூட சேர்றவங்களையும் நாசனம் பண்ணிடுறேன். சரி, அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். சரி, மறைவு ஸ்தானாதிபதிகள் எந்த வீட்டை பாக்குதோ அதையும் எஃபெக்ட். மறைவு ஸ்தானாதிபதிகள் இப்ப செவ்வாய் 8 அவன் 4ஆம் பார்வையை எந்த வீட்டை பாக்குதோ அந்த வீடு எஃபெக்ட். செவ்வாய் 7ஆம் பார்வையை எந்த வீட்டை பாக்குதோ அதுவும் எஃபெக்ட். செவ்வாய் 8ஆம் வீடு எந்த பாக்குதோ அதுவும் எஃபெக்ட். ஐயா, எழுதிட்டீங்களா? எழுதிதான் எழுதி சொல்லுங்க. பாயிண்ட் எழுது. இப்ப இன்னொரு பாயிண்ட். ஒரு கிரகம் மறைவு ஸ்தானாதிபதியினுடைய சாரம் அதனுடைய நட்சத்திர பாதம் வாங்கினாலும் அதனுடைய பாதிப்பு உண்டு. இப்போ கன்னி லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி செவ்வாய். செவ்வாய் அப்படின்னா மிருகசீட நட்சத்திரத்துல போய் எந்த கிரகம் நின்னாலும், சித்திரை நட்சத்திரம் எந்த கிரகம் நின்னாலும், அவிட்டம் நட்சத்திரத்துல எந்த கிரகம் நின்னாலும் 8 சாரத்துல நிக்கிறான். சாரம்னா காலில் நிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அந்த நிக்கக்கூடிய கிரகமும் பாதிப்பு அப்படின்னு அர்த்தம் போடுது. ஒரு கிரகம் மறைவு ஸ்தானாதிபதிகளுடைய ஸ்தானம் அதனுடைய காலில் இருந்தாலும் பாதிப்புன்னு அர்த்தம். ஒரு கிரகம் மறைவு ஸ்தானாதிபதியினுடைய சாரத்தில் அமர்ந்தாலும் பாதிப்பு. ஆக மொத்தத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்ன? 6 கூடியவன் 8 கூடியவன் 12 கூடிய எந்த வகையிலையோ அது அந்த வீட்டை பார்த்தாலோ ஒரு கிரகத்தை தொடர்பு கொண்டாலோ அந்த தொடர்பு அப்படின்றது காலில் நின்னாலும் சரி, பார்த்தாலும் சரி, கூட இருந்தாலும் சரி, அப்படியெல்லாம் பாதிப்பு அப்படின்னு அர்த்தம். ஐயா, புரிஞ்சுதா? புரியுதுங்க சார். ரைட் ஐயா, இது கெட்டது. இப்போ இதுல இருந்து நான் எப்படி சார் மீளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒரு கெட்டது நடந்தாதான். யாருமே ஜோதிடம் பார்க்க வராங்க அப்படின்னு சொன்னாவே அவர்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தனுக்கு நல்ல காசு பணம் மத்தமே நல்ல சொகுசா இருக்கான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் ஜோசியமே பார்க்க வரமாட்டான். பார்க்க வரவன திட்டுவான், இதே வேலையா போச்சு, இப்ப கஷ்டப்பட்டு போய் போல அவன் ஜோசியமே பார்த்துக்கிட்டு அவனுக்கு ஒரு கெட்ட காரம் வந்துடும். அவனுக்கு அந்த 6ஆம் அதிபதி திசையோ 8ஆம் அதிபதி திசையோ 12ஆம் அதிபதி திசையோ மற்ற அந்த திசைகள் வரும்பொழுது, பாதிக்கப்பட்ட கிரகத்தினுடைய திசைகள் வரும் பொழுது, என்னடா இது இத்தினால் நமக்கு நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கை திடீர்னு சொல்லிட்டு பிரேக் பிடிக்கல, ஆக்சிடென்ட் ஆகுது, கீழே விழுற, சாமானம் பொத்துன்னு விழுது, ஒரே அடி, அசிங்கமாவது, அவமானமாவது, கண்ணு போச்சு, காலு போச்சு, ஐயோ ஒண்ணுமே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஜோசியத்தின் நான் பிறந்த நேரம் இதுன்னு தேடுவான். அதனால மேக்சிமம் ஜோதிடம் பாக்குறவங்க 80% பாத்தீங்கன்னா பாதிப்பு ஏற்படும் போது தான் பார்ப்பாங்க. மிச்சம் 20% தான் புத்திசாலித்தனமா நான் எப்போ வீடு கட்டுவேன், நான் எப்போ என் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்ற விஷயத்த நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துவாங்க. 80% அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டதான் அது பாக்குறாங்க. இயற்கையா சயின்ஸே என்ன சொல்லுது? சயின்ஸ் என்ன ஒரு சைக்காலஜி என்ன சொல்லுது? உடம்பு நல்லா இருக்கிற வரையும் ஹாஸ்பிட்டல் போய் கவனிச்சுக்க மாட்டான், உடம்ப பாத்துக்க மாட்டான். ஹெல்த் ஏதாவது பிரச்சனை வந்தாதான் சாப்பிட்டா அந்த சாப்பாடு டைஜஷன் ஆக மாட்டேதுங்க. இங்க செஸ்ட் பெயினா இருக்கீங்க, இங்க ஹெட்டாக்கா இருக்குங்க, கையை தூக்க முடியலீங்க, வயிறு ஒரே வலிங்க,
அப்படின்னு சொன்னாதான் ஹாஸ்பிட்டலுக்கே போவான். அதுவரை இவன் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டான். அதே லாஜிக் தான். புரிஞ்சுதா? ரைட். இப்போ ஒரு கெட்ட கிரகம் இருக்கு அப்படின்னு சொன்னா நல்ல கிரகமும் இருக்குல்ல அவனை தூக்கி நிப்பாட்டுறதுக்கு. ஐயா விழுந்துட்டான், அவனை தூக்கி நிப்பாட்டமா நிப்பாட்ட கூடாதா? ஒருத்தனை கேள்வி, ஐயா இது மாதிரி இருக்கு. நேத்து ஒருடைய ஒரு 4:50 ஈவினிங்கு நல்ல மழை அரக்கோணத்துல. நானு ஒரு இடத்துல வந்து நடு ரோட்ல வந்து மாட்டிக்கிட்டேன். எப்படி போறதுன்னு தெரியல. டாக்குமெண்ட் ஃபைட் எல்லாம் இருக்கு. என்னுடைய வண்டி புல்லட் நிக்குது. சடனா வந்து பாத்தீங்கன்னா கார் வருது. ஐயோ இந்த கார் தான் வருது. இந்த பக்கம் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் எதுவும் கிடையாது, இந்த பக்கம் ஒரு 2 கிலோமீட்டர் எதுவும் கிடையாது. அது மொத்தம் போனா நனைஞ்சிரும். இந்த கார் வருது சார் அப்படின்னு சொல்லிட்டு போன கார் வந்து ஆஃப் பண்ணி மறுபடியும் ரிவர்ஸ் வருது. பார்த்தா நம்முடைய தெரிஞ்சவருடைய நண்பர்கள், என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டியான்னு சொல்லிட்டு வண்டியை உட்காந்து கார்ல உட்காந்துட்டோம். சரி கார்ல உட்காந்த உடனே, சார் உங்ககிட்ட ஜோசியம் பார்க்கணும் எத்தனை ஆசை நாங்களும் தவிக்கிறது, உங்களை பிடிக்கவே முடியல சார். நீங்க உங்களுடைய டியூட்டி விஷயமாவே போயிடுறீங்க, நீங்க எனக்கும் ஜோசியம் பாருங்க. ஐயோ எந்த நேரத்துல ஜோதிடம் பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல சார் உங்களை பிடிக்க முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி குடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அவன் விருச்சிக லக்னம். அந்த ஜாதகத்தை வாங்கி சரி வாங்க அப்படின்னு விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்திற்கு சுக்கிர தசை இப்பதான் தொடங்கி இருக்கு. 2024 நவம்பர் மாசம் 29ஆம் தேதி அவருக்கு சுக்கிர தசை தொடங்கி இருக்கு. பாருங்க, விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு சுக்கிரன் யாரு? 7 கூடியவன் 12 கூடியவன். கரெக்டா? 7ஆம் அதிபதி. விருச்சிக லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன். ஐயா நல்லா தெரிஞ்சுங்க, புரியுதுங்களா? விருச்சிக லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி சுக்கிரன். கலைச்செல்வி மேடம் புரியுதா? ஏன்னா என் பார்வையில் நான் செக் பண்ண முடியும். விருச்சிக லக்னத்துக்கு சுக்கிரன் எந்தெந்த வீட்டு ஆதிபத்தியம்? அவங்க மட்டும்தான் பதில் சொல்லணும். விருச்சிக லக்னத்துக்கு சுக்கிரன் எந்த வீட்டினுடைய அதிபதி? 7ஆம் வீட்டின் அதிபதி. அவருக்கு இன்னொரு வீடு இருக்கு. அவரு என்ன? 12ஆம் வீடு. அப்போ விருச்சிக லக்னத்திற்கு 7 கூடியவன் 12 கூடியவன் சொல்லணும். கரெக்டா? அவருக்கு 2 வீடு இருக்கு. அப்போ இப்ப நான் எப்படி கன்னி லக்னத்துக்கு செவ்வாய் எந்தெந்த வீட்டுக்குரியவன்? கன்னி லக்னத்திற்கு செவ்வாய் எந்தெந்த வீட்டுக்குரியவன்? 3, 8. சொன்னது யாரு? என்ற பேர்ல ரெண்டு பேர் இருக்கீங்களோ? கலைச்செல்வி என்றதுல நான் கலைச்செல்வி மேடம் தான் கேட்டிருக்கேன். அவங்களுக்கு புரியல. இப்ப கன்னி லக்னத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் எந்தெந்த வீட்டின் அதிபதி? ஏழாம் வீடு 12ஆம் வீடுங்க சார். கன்னி லக்னத்துக்கு. கன்னி சாரி இல்லைங்க சார், கன்னி லக்னத்துக்கு கன்னி லக்னம் புதன். சார் தெரியலைங்க சார். புதனை வச்சுதானே சார் சொல்லணும். கேள்வியே இன்னும் அவங்களுக்கு புரியலைங்க சார். இப்போ ஒரு கட்டத்தை போடுங்க. போட்டீங்களா? போடுறேங்க சார், போட்டேங்க சார். ஏன்னா ஒரு 17ஆவது நாள் கிளாஸ் இன்னைக்கு போகுது. கொஞ்சம் வந்து குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம்னு பாக்குறேன். ஆனா மறுபடியும் டிகிரீஸ் ஆகுது. எனக்கு வேற ஒண்ணும் இல்ல, எல்லாரையும் சமமா கூட்டிட்டு போகணும்னு பாக்குறேன். கன்னி லக்னம் எந்த வீடு வரும்? புதன் வீடுங்க சார். அந்த இடத்துல லக்னம் போடுங்க. போட்டேங்க சார். இப்போ சுக்கிரன் எந்தெந்த வீட்டுக்கு அதிபதியா வராரு அந்த லக்னத்திற்கு?
சுக்கிரனுடைய ரெண்டாவது சுக்கிரனுடைய வீடுகள் எதுமா? சுக்கிரன் வந்து ரிஷபம் துலாமம். வெரி குட். அப்போ கன்னி லக்னத்திலிருந்து அங்கிருந்து கவுண்ட் பண்ணுங்க. அந்த துலாம் எத்தனாவது வீடா வருது? 2ஆம் வீடுங்க சார். 2 கூடியவன். இந்த இன்னொரு வீடு வந்து எத்தனாவது வீடா வருது பாருங்க, ரிஷபம். 9ஆம் வீடுங்க சார். அப்படின்னா என்ன சொல்லணும்? கன்னி லக்னத்துக்கு சுக்கிரன் எந்தெந்த வீட்டுக்கு அதிபதி? 2ஆம் வீடும் 9ஆம் வீடும். அவ்வளவுதான் தாய். இவ்வளவுதான் தாய். இவ்வளவுதான். புரியுதுங்களா? அப்ப புரியுது. கன்னி லக்னத்துக்கு எந்தெந்த வீட்டினுடைய அதிபதின்னு சொன்னா 2 கூடியவன் 9 கூடியவன் அப்படின்னு சொல்லணும். கன்னி லக்னத்துக்கு செவ்வாய் 6 அப்படின்னு சொன்னா அதுலயே பாருங்க, செவ்வாய் 6ன்னா 3ஆம் விருச்சகமும் மேஷம். புரியுது சார். 3 4 5 6 7 8 3 8. அப்போ சொல்லும்போது நேத்து அந்த கார்ல உட்கார்ந்துட்ட உடனே சுக்கிர தசை தொடங்கி இருக்கு. விருச்சக லக்னம். சுக்கிர தசை தொடங்கறதுக்கு முன்னாடி என்ன தசை வந்திருக்கும்? இவருக்கு போயிருக்கும். சுக்கிர தசைக்கு முன்னாடி என்ன தசை நடந்திருக்கும்? கேது கேது திசை. கேது தசை நடந்திருக்கும். சரி, கேது தசை நல்லா இருக்கு. கேது பகவான் நல்ல ஒரு ஸ்தானத்துல இருந்திருக்காரு அவரு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். சுக்கிரன் மேஷத்துல இருக்கார் தாயி. விருச்சிக லக்னம் மேஷத்துல சுக்கிரன். சுக்கிரன் விருச்சிக லக்னத்துக்கு எந்தெந்த அதிபதி? சுக்கிரன் கலை சொல்லி மேடம். சார் சொல்லுங்க சார். விருச்சிக லக்னத்திற்கு சுக்கிரன் எந்தெந்த வீட்டுக்கு அதிபதியாக மாறுகிறார்? இருங்க சார், ஒரே நிமிஷம் சார். அதே கட்டத்திலே லக்னம் போட்டுங்க. விருச்சிக லக்னமா லக்னம் பூசா கட்டம் போல தேவை. 5 6 7 8 9 10 11 12 7 12ங்க சார். வெரி குட் தாய். அதேதான், அப்படியேதான் பிராக்டிஸ் பண்ணுங்க. 7 கூடியவன் 8 கூடியவன். 7 அன்றது என்ன? நண்பர்கள், பார்ட்னர், கணவன் மனைவி அப்படின்னு சொல்லி இருக்குமா? கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லி இருக்குமா? சமுதாயம், பப்ளிக், அதனுடைய சோசியல் சர்வீஸ், பப்ளிக் சர்வீஸ் சொல்லி இருக்குமா? 12ஆம் இடம் விரயம் சொல்லி இருக்குமா? இவர் 6ஆம் இடத்துனா அந்த அந்த விருச்சிக லக்னம் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்காருன்னா அவர் எந்த வீட்டுல உட்கார்ந்துட்டு இருப்பாரு? மேஷ வீட்டுல. வெரி குட். பாருங்க, இதுல யாருக்கா தெரியலன்னா கூட அப்படியே இது பண்ணீங்க. ஓவியா ஓவியா ஒரு செகண்ட். ஏய் ஏன் இதெல்லாம் அப்பேச்சே பண்ணு மாட்ட கொண்டு வா. தாசம் இதற்கு சிங்கர் விருச்சிக லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி 6ல போய் உட்கார்ந்தாரா? கலைச்செல்வியம்மா, உங்களுக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன். உங்களை வச்சுதான் இன்னைக்கு கிளாஸே ஓட போகுது. விருச்சிக லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 12 கூடியவன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த 6ஆம் இடத்துல உட்கார்ந்தா எந்த வீட்டை பார்க்கும்? எந்த வீட்டை பார்க்கும்? சுக்கிரனுக்கு ஒரு பார்வையா 2 பார்வையா? சுக்கிரனுக்கு ஒரு பார்வையா 2 பார்வையா? ஒரு பார்வை தாங்க சார். அப்போ மேஷத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் எந்த வீட்டை பார்க்கும்? நேரா 2 3 4 5 கன்னி வீட்டை பாக்குங்க. தாய் நான் 5 நாள் கிளாஸ் எடுத்துக்கிறேன் தாய். தொண்டெல்லாம் வலிக்குது தாய். தொண்டெல்லாம் வலிக்குது. இல்ல பாவம் இல்ல. ஒரே நிமிஷம் சார், பார்த்து சொல்லிடுறேன் சார். பாருங்க, பார்க்காமையே சொல்லலாம், பார்த்தே சொல்லுங்க, பரவாயில்ல. சுக்கிரன் மேஷத்துல இருந்தா அவருக்கு 7ஆம் பார்வை ஒண்ணு இருக்கா இல்லையா? ஆமாங்க சார். 1 2 அப்ப 7ஆம் பார்வை எந்த வீட்டை பார்க்கும்? விருச்சிக வீட்டை பாக்குங்க சார்.
சரி, நீங்க மேஷத்துல இருந்து 1, 2 அப்படியே நீங்க கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. மேஷத்துல இருந்து 1, அதுக்கப்புறம் 2 அப்படியே கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. 1, 2, 3, 4, 5. சரி, துலாம் பாக்குங்க சார். ஆ, மாத்தி சொல்லு. ஆதி எண்ணி ஐ, சொல்லணும் சார். மாத்தி சொன்னா குழம்பு இல்ல போயிடும். சார், எண்ணி சொல்லிட்டோன்னா எண்ணாம டக்குன்னு சொன்னா மாத்தி. ஓகேங்களா? அப்படின்னு ஓகேங்க சார். வந்தது. ஓகேங்களா? அப்படின்னு வந்தது. அப்போ அவரு நல்ல கார் வச்சிட்டு இருக்காரு, லக்ஸரியா இருக்காரு, கார்ல ஜம ஜாஸ்தியா வச்சிருக்காரு, நல்ல பாட்டு கட்டுலாம் போட்டுருக்காரு. ஆளை பார்த்து மயங்க கூடாது. 2024 7ஆம் அதிபதி 6ல உட்காந்து 12ஆம் வீட்டை பாக்குது, விரயஸ்தானத்தை பாக்குது. கரெக்டா? கரெக்ட். திசையை நடத்தார். நான் கேட்ட கேள்வி என்னடா இது பார்த்துட்டு, என்ன தலைவரே 2024 ஆக மொத்தம் 2025 இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு வந்து இதனுடைய ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களுக்கு டிசம்பர் மாசத்துல இருந்தே உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். நீங்க ஏதாவது கூட்டு தொழில் 7ஆம் இடம் கூட்டுல தொழில் செய்து வயசுக்கு ஏத்த மாதிரி கேட்கணும். கூட்டு தொழில் செய்து அதுல ரொம்ப விரயம் பண்ணிட்டீங்களா? நண்பர்களோட கூட்டு தொழில் செய்து ரொம்ப விரயம் பண்ணிட்டீங்களா? உங்க மனைவிக்கு உடல்ல ஆரோக்கியம் குறைவா இருக்கா? எவ்வளவு லாஸ் பண்ணீங்க? ஏன்னா லக்ஸரி குறிக்கக்கூடியவன் சுக்கிரன். எவ்வளவு லாஸ் பண்ணீங்கன்னா அந்த ஆளை எடுத்த உடனே ஸ்டன் ஆனா, ஐயா ஓட்டம் அந்த சென்னை பெங்களூருடைய ஹைவே என்னுடைய கான்ட்ராக்ட் எடுத்ததே நான் தான். 5 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட். அதெல்லாம் போட்டு ஜேசிபி நானும் என் ஃப்ரெண்ட் எல்லாம் போய் ஜாயின் பண்ணி போட்டோம். இவ்வளவு லாபம் வந்தது. மொத்தத்துல 10 கோடி ரூபாய் லாபம் வந்தது. 10 கோடி ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்த பைபாஸ் ரோடு பக்கத்துல இருக்கக்கூடிய லேண்ட் எல்லாம் வாங்கணும். அதை வச்சு இதனுடைய ஜேசிபி லாரிகள்லாம் வாங்கணும். இதுலதான் நமக்கு நல்லா சம்பாதிச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கி விடும் பொழுது அவன் என்ன பண்ணிட்டான் டக்குன்னு சொல்லிட்டு, நமக்கு பிசினஸ் செட் ஆகாது உனக்கு எனக்குன்னு சொல்லிட்டு அவன் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தோம் லோனுக்காக. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனை இதுக்காக ஒரு கூட்டாளிக்காக ஏதோ ஒரு சூழ்நிலையில கடைசியில லேண்ட் நான் எடுத்துக்கிறேன், வண்டி நீ எடுத்துக்கோ சொல்லிட்டான். வண்டி மேல கடன் இருக்கு, என்னை வந்து ஏமாத்திட்டு போயிட்டான். இந்த 6 மாசமா நானா இல்ல, உடம்பெல்லாம் இழுத்து போச்சு, சுகர் வந்துச்சு, பிபி வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு, மைண்ட் டென்ஷன் ஆயிடுச்சு. என்னுடைய மனைவிக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு. என் மனைவிக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் என் மனைவிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. எப்படி கரெக்டா சொன்னீங்க அந்த டேட்டோட அப்படின்னு எடுத்த உடனே தான் கேட்டோம். எடுத்த எடுப்புலயே புரியுதுங்களா? எதுக்காக சொல்றோம்னா நீங்க ஆழ்ந்து படிக்கணும். ஒரு கட்டத்தை போட்டுக்கிட்டு எந்தெந்த லக்னத்திற்கு எவன் என்னென்ன ஆதிபத்தியம் வாங்குறான்னு பார்க்கணும். 7ஆம் பார்வைன்னா எந்த வீட்டை பாக்குதுன்னு பார்க்கணும். சும்மா 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்துட்டு நீங்க பாட்டி நோட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அது ஏதோ ஒண்ணு கத்துதுன்னு சொல்லிட்டு போனா, நான் கூட தொண்டை வலிக்க கத்தனல்ல. உங்களுக்கு ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தூக்கலா ஒரு பாயிண்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஆசை வரும் இல்லையா? ஒருடைய டீச்சிங் பண்றவனுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச வந்து 4-5 கலைகளை வந்து எக்ஸ்ட்ரா சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கும் ஆசை வரணும்ல. நீங்க எல்லாம் படிச்சாதானே உண்டு. படிக்கிற எப்படி ஒரு கிரகம் சுக்கிரன் இதெல்லாம் புதன் சூரியன் சந்திரன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பார்வை தான் 7ஆம் பார்வை. 3 கிரக பார்வையை வந்து பாத்தீங்கன்னா குருவு சனி செவ்வாய் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 கிரக பார்வை. ராகு கேதுகளுக்கு 3-11 லெப்ட் 3 ரைட் 3 இதெல்லாம் நான் பேச்சியில கொடுத்திருக்கேன். சரி, இப்ப ஒரு கிரகம் பாதிச்சிருக்குன்னா அந்த கிரகம் எந்த கிரகம் நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். போடுங்க 1, 5, 9 லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி வெற்றி ஸ்தானம். வெற்றி ஸ்தானம் பாருங்க. இதெல்லாம் ஒரு சாதாரணமா ஒருடைய திண்ணையில உட்காந்துக்கிட்டு தாயப்பாசு விளையாடுவாங்க. படிப்பறிவிலே இல்லாதங்க சும்மா தாயப்பை உருட்டுவாங்க. அவங்க வந்து கரெக்டா வந்து காயின் வச்சுட்டே இருப்பாங்க. இல்லைன்னா சீட்டு ஆடுவாங்க. சீட்டு ஆடும் பொழுது அவங்க மைண்ட்ல கால்குலேஷன் படிப்பே இருக்காது. அவன் கால்குலேஷன் போட்டே இருப்பான். இந்த கார்டு விட்டோம்னா அவனுக்கிட்ட இந்த கார்டு இருக்கு, அவன் இது விட்டுனுக்குறான், அவன்கிட்ட இந்த கார்டு இல்ல, இந்த கார்டு விட்டாதான் அவனுக்கு அடிச்சிடுவான்னு சொல்லிட்டு அவன் மைண்ட்ல போய்கிட்டு இருக்கும். எல்லாமே படிப்புன்றது என்னங்க, நம்ம நாலேஜ் வளர்த்துக்கு தான் படிப்பு. அது முறைப்படி ஸ்கூல்ல போய் படிச்சால் உண்டு, ஸ்கூல்ல படிக்கலாம் பட்டறிவுன்னு ஒண்ணு உண்டு.
நாலேஜ் இருக்கான்னு பார்ப்போம். இது சாதாரண ஒரு பேசிக் தான். 9 கிரகங்கள் இப்படி இருக்கு, 12 ராசிகள் இப்படி இருக்கு, சில ரூல்ஸ் ரிலேஷன் இப்படி இருக்கு, இந்த கிரகத்துக்கெல்லாம் பார்வை இப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம். ஒரு கட்டத்தை போட்டுங்க. மேஷ லக்னத்திற்கு 2 கூடியவன் யாரு, அவனு அந்த அதிபதி யாரு, அவனுக்கு வந்து எந்தெந்த வீடு வருது, 3 கூடியவன் யாரு, அவனுக்கு எந்தெந்த வீடு எல்லாம் வருதுன்னு பார்க்கணும். புரியுதுங்களா, புரியலையா? இது நீங்க பார்த்த உடனே ஒரு கிரகம் 7ஆம் வீட்டை எந்த வீட்டை பார்க்குது, நேர் வீடு 7ஆம் வீடு எது, 3ஆம் வீட்டுக்கு 7ஆம் வீடு 9, 4ஆம் வீட்டுக்கு 7ஆம் வீடு 10, 5ஆம் வீட்டுக்கு 7ஆம் வீடு 11, 6ஆம் வீட்டுக்கு 7ஆம் வீடு 12, லக்னத்துக்கு 7ஆம் வீடு 7, 8க்கு 7ஆம் வீடு 2, 9க்கு 7ஆம் வீடு வந்து 3, 10க்கு 4ஆம் வீடு 4, 10க்கு 7ஆம் வீடு, 11க்கு 7ஆம் வீடு 5, இப்படின்னு நீங்க போட்டு ஒரு கால்குலேஷன் பண்ணிடணும். புரியுதுங்களா? இதெல்லாம் பேசிக். இதெல்லாம் தெரியாம அடுத்த வகுப்புல போறது பிரயோஜனம் இல்லை. அடுத்த வகுப்புல வந்து போகும்போது ஈஸியா வந்துடணும். ஒரு ஜெனரல் திங்கிங் தாமா, பெருசா எல்லாம் எடுத்துக்காதீங்க. ஜெனரலா நீங்க பிராக்டிஸ் தான் பண்ணணும். பிராக்டிஸ். ஓகேங்களா? ரைட். இப்ப 1ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 1, 5, 9, 11ஆம் அதிபதிகள். ஓகேங்களா? இந்தனுடைய அதிபதிகள் அந்த ஜாதகரை தூக்கி நிப்பாட்டும். நல்லது செய்ய காத்திருக்கிறது அப்படின்னு. 1 கூடியவன் லக்னாதிபதி எங்க போனாலும் அவன் தன்னை வந்து காப்பாத்திக்கணும். 5ஆம் அதிபதி குலதெய்வம், 9ஆம் அதிபதி இஷ்ட தெய்வம், 11ஆம் அதிபதி வெற்றி ஸ்தானம். இந்த 4 வீட்டினுடைய அதிபதிகள் ஒரு ஜாதகத்தின் நன்மை செய்யும். ஒரு ஜாதகத்தின் நன்மை செய்யும். 1, 5, 9, 11. அப்போ இந்த வீடுகளும் நல்லதானே. 1ஆம் அதிபதியும் 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் 11ஆம் இடமும் நன்மையை கொடுக்கக்கூடிய வீடுகள் ஏது? 1, 5, 9, 11. இந்த வீடுகளும் நன்மையை தரக்கூடிய வல்லமை. ரைட். இப்போ குரு பகவான், இந்த கிரகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வளர்ச்சிக்கான கிரகம். அந்த குரு பார்வை பட்டா அது எந்த வீடா இருக்கட்டும் அந்த வீடு டெவலப் ஆயிடும். குருனுடைய பார்வை சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு குரு பார்க்கக்கூடிய வீடுகள், குரு தொடர்பு இருக்கக்கூடிய வீடுகள், குரு பார்க்கக்கூடிய கிரகங்கள் வலிமை பெற்றதாக பொருள். குரு பார்க்கக்கூடிய வீடுகள், குரு தொடர்பு கொண்ட கிரகங்கள், குரு கூட ஏதாவது கிரகங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த வீடுகள், அந்த கிரகங்கள் வலிமை பெற்றதாக பொருள். ஒன்று, 5, 9, 11ஆம் அதிபதிகள் எந்த கிரகத்தோட சேருதோ, எந்த கிரகத்தோட சேருதோ, எந்த வீட்டை பார்க்கிறதோ அந்த வீடும் அந்த கிரகமும் வலிமை பெற்றதாக பொருள். 1, 5, 9, 11 எந்த கிரகத்தோட தொடர்பு இருக்கோ, எந்த வீட்டை பார்க்கிறதோ அந்த வீடும் அந்த கிரகமும் வலிமை பெற்றதாக பொருள். ஐயா கஷ்டம்னு ஒண்ணு உண்டு, அதுக்கப்புறம் நான் மீளுவனா கேட்பானா கேட்க மாட்டானா? அதுதான் கேள்வி. வீழ்வது போல் கொஞ்சம் வீழ்வேன் எனது எதிரிகள் சுகம் காண அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? தோல்வி உண்டு உண்டெனில் வெற்றியும் உண்டு. அந்த தோல்வி வந்து அனுபவத்தை கொடுக்கும். அந்த அனுபவத்தின் மீது வெற்றியை பிரதிபலிக்க செய்யும். ஒன்று, 5, 9, 11ஆம் அதிபதியினுடைய அந்த நட்சத்திரத்தினுடைய காலில் இருக்கக்கூடிய கிரகமும் வலிமை பெற்றதாக பொருள். 1, 5, 9, 11
இந்த நட்சத்திரங்களுடைய இந்த நட்சத்திரங்களின் இந்த அதிபதியினுடைய நட்சத்திரங்கள் வலிமை பெற்றதாக பொருள். இப்ப யாராவது ஒரு ஜாதகத்தை கொடுக்குறீங்களா இல்ல நானே போட்டுக்கிட்டா? நான் யாராவது ஜாதகம் கொடுத்தா எது வந்து பாதிப்பு இருக்கு, எது வந்து நல்லா இருக்கு, இது மட்டும் தான் சொல்லுவோம். சரி, நானே சொல்றேன். கொடுக்குறேங்க சார். கொடுக்குறேங்க சார். புரியல. ஜாதகம் கொடுக்குறேங்க சார். கொடுக்குறீங்க, சரி சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் டேட் சொல்லுங்க. சொல்றேங்க சார். 13/7/1971 சார். 13/7/1971. வெரி குட். அப்புறமா டைம்மா சொல்றேங்க சார். 2:43 AM. 2:43 AM. அதாவது 2:43 AM. ஆமாங்க சார். ரைட்மா. எங்கம்மா பிறந்தாரு? சேலம். ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமா? பெண்ணுங்க சார். என்னுடைய ஜாதகம் தாங்க சார். சரி, இப்ப கட்டத்தை போட்டுங்க. உங்க சாப்ட்வேர்லயும் இந்த டேட் டைம் குறிச்சுங்க. இப்போ ஒரு கட்டத்தை போட்டுங்க. ஓட்டிட்டேலா? இப்போ போட்டேங்க சார். நான் பிராக்டிக்கல் பார்க்க போறோம். ஒரு பாதிச்சிருக்கு, ஒரு பாதிக்கல, நல்ல செய்துன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பிராக்டிக்கல் பார்க்கணும். பாருங்க, கட்டத்தை போட்டீங்களா? போட்டேங்க சார். லக்னம் ரிஷப லக்னம். மா, உங்களுடைய லக்னம் ரிஷப லக்னம் கும்பராசியா? கரெக்டா? கரெக்டுங்க சார். வெரி குட். லக்னம் ரிஷபம். லக்னத்தில் சனி பகவான் 9 டிகிரி 15 கலை. 9.15. 9 டிகிரி 15 கலை. மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன். சூரியன் ஃபர்ஸ்ட் சுக்கிரனை போடுங்க. சுக்கிரன் 13 டிகிரி 50 கலை. சுக்கிரனை போடுங்க ஃபர்ஸ்ட். 13 டிகிரி 50 கலை. அதுக்கப்புறம் தான் சூரியன். சூரியன் 26 டிகிரி 24 கலை. 26 டிகிரி 24 கலை. நீங்க போடும் பொழுதே அது எந்தெந்த நட்சத்திரம் நிக்குதுன்னு உங்களுக்கு மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பண்ணிடணும். சனி பாருங்க, லக்னத்துல சனின்னு சொன்னாவே ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு சனி எந்த வீட்டின் அதிபதி? 9 கூடியவன் 10 கூடியவன். அப்படி ஞாபகப்படுத்தணும். ஓகேவா? சனின்னு போடும்போதே மைண்ட்ல 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் லக்னத்தில் 9 கூடியவன் யாரு? லக்னம் அப்படின்னு சொல்லிட்டு 9ஆம் அதிபதி அப்படி லக்னத்தோட தொடர்பு இருந்தா நல்லதுன்னு சொல்லியிருக்குன்னா இல்லையா? ரைட். சொல்லிருக்கு சார். டிகிரி மட்டும் சொல்லுங்க சார். சனியோட டிகிரி மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். சனியினுடைய டிகிரி 9 டிகிரி 15 கலை. 9.15. 9.15. கடகத்தில் புதன் கேது. கடகத்தில் புதன் கேது. புதன் 17:43. புதன் 17:43. கேது 22:17. கேது கடகத்தில் இருந்தா ராகு எங்க இருப்பாரு? கலைச்செல்வியம்மா, கேது கேது கடகத்துல இருக்காரு.
மகரத்துல இருக்குங்க சார் கேது. கேது மகரத்துல இருக்காரா? இல்ல சார், லக்கணத்துல இருந்தா தான் 1ஆம் இடம் 7ஆம் இடங்க சார். மா, உங்க ஜாதகத்துல கேது கடகத்துல இருக்காரு, ராகு எங்க? ஆமாங்க, மகரத்துலங்க சார். வெரி குட், அவ்வளவுதான். புரியுதுங்களா? அதுக்கு புரியுது நேரா சார். 7ஆம் வீட்டுல வந்து ராகு இருப்பார். ராகு கடகத்துல இருந்தா கேது இங்க இருப்பார். இவ்வளவுதான், சமசப்தமா. இப்ப புரியுதுங்களா? ஆமா. ஒரு வீட்டு 7ஆம் வீடுன்னு புரியுதா? அதான் 7ஆம் வீடு, நேரா புரியுது. 7ஆம் வீடு. புரியுது. புரியுது. அதுதான். அப்போ ஒரு பார்வை கொண்ட கிரகம் நேரா அந்த வீட்டு தான் பார்க்கும். அப்போ மேஷத்துல சுக்கிரன் இருந்தால் தன்னுடைய சொந்த வீட்டு துலாத்தான் பார்க்கும். புரியுதுங்களா? அது வந்து விருச்சிகத்தையோ கன்னியோ பார்க்காது. சரி, இப்போ குரு பகவான் அவரை வந்து பாத்தீங்கன்னா ராசி விருச்சிக ராசியில போடுங்க. குரு பகவான் விருச்சிக ராசியில போடுங்க. 3:20 3:20. மகரத்தில் செவ்வாய் ராகு. ஃபர்ஸ்ட் செவ்வாய், அதுக்கப்புறம் ராகு. செவ்வாய் ராகு, ராகு செவ்வாய். இது டிகிரி வைஸ் ராகு செவ்வாய். 22-17 ராகு. 22-17 ராகு. செவ்வாய் 28-28. செவ்வாய் 28-28. சந்திரன் கும்பத்தில் 25 டிகிரி. சந்திரன் கும்பத்தில் 25 டிகிரி. பிரியமா? ரைட் சார். லக்னம் என்ன லக்னம் சொல்லியிருக்கோம்? ரிஷப லக்னம் சொல்லிருக்கீங்க சார். ராசி வந்து கும்ப ராசி வந்துரும். ராசி கும்பராசி. கரெக்டா? ஏன் ராசி கும்பராசி சொல்லியிருக்கோம்? Correct. சந்திரன் அங்க இருக்கிறதுனால ராசி. சந்திரன் வந்து இருக்கிற இடத்துல. லக்னம் என்ன சொல்லியிருக்கோம்? நான் கேட்கக்கூடிய ஆளுக்கு ரிஷப லக்னம் பாருங்க. மத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல தெரியாதவங்க ஆளுங்க நீ தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆளா நான் கேட்டுருக்கேன். எல்லாருக்கும் தெரியுதா, எல்லாருக்கும் புரியுதா? நான் ஒவ்வொரு ஆளும் நான் புடிச்சு கேட்டுட்டு இருப்பேன். ரைட். இப்போ ரிஷப லக்னம் சொன்னீங்க. உயிர் ரிஷப லக்னம் சொன்னீங்க. ரிஷபம். சரி, ரிஷபம். சூரியன் எங்க இருக்காரு? சூரியன் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்காரு. மிதுனத்துல இருக்காரு சார். மிதுனத்துல இருக்காரு. இந்த அம்மா எப்போ, இவங்க வந்து எந்த மாசத்துல பிறந்தாங்க? இவங்க வந்து ஆனி மாசத்துல பிறந்திருப்பாருங்க சார். மா, ஆனி மாசம் சார். ஆனி மாசம் பிறந்தாங்க. கரெக்டா? ஏன்னா ஆ. தமிழ் மாதங்கள் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. ஆனி மாதம் பிறந்தாங்க. கரெக்டா? சரி, கரெக்ட். ஆனி மாதத்துல பிறந்தா இந்த லக்னம் எங்க விழுந்திருக்கு? ரிஷப லக்னம் விழுந்திருக்கு. ரிஷப லக்னம். காலையில பிறந்தாங்களா, 6 மணிக்கு மேல பிறந்தாங்களா, இல்ல எப்போ மாலையில பிறந்தாங்களா? ஒரு நிமிஷம் சார். இவங்க வந்து ஈவினிங் தமிழ் இதப்படி பாத்தீங்க அப்படின்னா மத்தியானம் வரும் சார். தமிழ் படி பாத்தீங்கன்னா மத்தியானம் வரும். இல்ல தாயி, இவங்க எந்த நேரத்துல பிறந்தாங்க? காலையில பிறந்தாங்களா, ஈவினிங்ல பிறந்தாங்களா, நைட்ல பிறந்தாங்களா? லக்னம் வந்து பாத்தீங்கன்னா ரிஷப லக்னம். சூரியன் வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்தில். ஓகே, சூரியன் வந்து அப்ப 6 to 8 அப்படின்னு வச்சுக்கலாம் சார். கரெக்ட்டுங்களா? 5:57 சூரிய உதயம்னு வச்சுக்கலாம். நல்லா கேட்டுங்க. காலையில சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஆனி மாதத்துல மிதுனத்துல இருக்கான். அப்போ காலையில 6 to 8 வந்து பாத்தீங்கன்னா அங்க 2 மணி நேரம் மிதுனத்துல விழும். அதுக்கப்புறம் 8-10 வந்து கடகம் விழும். அப்படியே வந்து லாஸ்ட்ல வந்து மார்னிங் டைம்ல நைட் எல்லாம் முடிஞ்சு மார்னிங் டைம்ல தானே பிறந்திருப்பாங்க. இந்த அம்மா 2:43க்கு பிறந்திருக்காங்க. கரெக்டா? 4 to 6. ஆமாங்க சார். புரியுதுங்க சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பதான் அந்த லக்னம் வந்து ஸ்டார்டிங் ஆகுது. புரியுதுங்களா? ஓகேங்க சார். புரியுதுங்க சார்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? காலையில விடியற காலையில 2:43க்கு பிறகுறாங்க. கரெக்டா? ஓகேங்க சார். கரெக்ட். இப்போ ஏன்னா ஒரு ஜாதகத்தை வச்சா என்னென்ன பார்க்கணும் அப்படி இப்ப நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் என்ன பார்க்கணும் சொல்லிடுறேன். சரி, சூரியனுக்கு 6ஆம் இடத்துலயும் 7ஆம் 5 5ல 6ல 7ல 8ல 9 யாரெல்லாம் இருக்காங்க? சூரியனுக்கு 5ஆம் இடம் 6ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடம் 9ஆம் இடம். ஸ்பீச் வரல சவுண்ட் வரல. சார் சூரியனுக்கு 6ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்காருங்க சார். அப்ப சூரியனுக்கு 5 6 7 8ல வரும்போது 8 வரும் 9 வரும்போது வக்ரம் அடையுமா? ஆமாங்க சார். அப்ப குரு வக்ரம் ஆவாரா? வக்ரமா வருங்க சார். வக்ரம் போடுங்க, பிராக்கெட் போடுங்க. சூரியனுக்கு 5ஆம் இடத்துல யாரும் கிடையாது. கரெக்டா? யாரும் இல்லைங்க சார். சூரியனுக்கு 7ஆம் இடத்துல யாரா இருக்காங்களா? யாரும் இல்லைங்க சார். இருந்திருந்தா வக்ரம் ஆயிருப்பாங்களா? வக்ரமா இருப்பாங்க சார். இப்ப சூரியனுக்கு 8ஆம் இடத்துல யாரும் இல்லையா? சூரியனுக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் ராகு இருக்காங்க சார். வெரி குட். கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்ப ராகு ஆல்ரெடி வக்ரமா? வக்ரமான கிரகம். வக்ரம் அடையுமா? வக்ரம் அடையாது. 8ஆம் இடத்துல சூரியனுக்கு 8ஆம் இடத்துல இருக்குது. வக்ரம் அடையுங்க சார். அப்போ செவ்வாயும் வக்ரம் போட்டுங்க. ராகு கேதுக்கள் எப்பவுமே வக்ரம் போட்டுங்க. அப்ப பாருங்க, ராகு கேதுக்கள் 2 கிரகம் வக்ரம், செவ்வாய் வக்ரம், குரு வக்ரம். கரெக்டா? கரெக்ட்டுங்க சார். 4 கிரகம் வக்ரம். எப்படி? 4 கிரகங்கள் வக்ரம் சார். கரெக்டா? கரெக்ட்டுங்க சார். இப்ப ஜாதகத்துல நாம இனி எடுக்கக்கூடிய பாடம் எந்த கிரகம் வலுவா இருக்கு, எந்த கிரகம் வலுவா இல்ல அப்படின்னு பார்க்கணுமா பார்க்க கூடாதா? ஆமாங்க சார். ரைட். லக்னத்துல சனி நல்ல கிரகமா கெட்ட கிரகமா? சனி வந்து லக்னத்துல சனி வந்து தாமதப்படுத்தும். ஜெனரலாவே தாமதப்படுத்தும். சனி பகவான் நல்லவரா? நல்லதுங்க சார். 1ஆம் இடத்துல இருக்கிறதுனால கிரகங்கள் வந்து நல்லதுன்னு சொன்னீங்க. அது பின்னாடி வருது. இப்போ ஃபர்ஸ்ட் நேச்சரா அவர் நல்லவரா கெட்டவரா? அசுப கிரகம் சார். பாவ கிரகம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாவி லக்னத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். புரியுதா? புரியுதுங்க சார். ரைட். இப்போ அப்படியே அதனுடைய மேல அந்த கட்டத்துக்கு மேல இன்ட்டு ஒண்ணு போட்டுங்க. லக்னம் ஒரு இன்ட்டு போடுங்கோ. நீ என்னதான் நல்லவனா இருந்தா நீ வந்து வேஷம் போட்டா கூட நீ தூரம் இருக்குது நல்லது, லக்னத்துல இருக்குது நல்லது கிடையாது. போடுங்க. மேல ஒரு அந்த லக்னத்துல ஒரு பெருக்கல் குறி ஒண்ணு போடுங்க. இன்ட்டு போடுங்க. போட்டீங்களா? போட்டீங்களா? போட்டேங்க சார். நீங்க போட்டேன்னு சொன்னாதான் நீ போட்டீங்களேன்னு சொல்லிட்டு. இப்போ மிதுன வீடும் கன்னி வீடும் திதிசூன்யம். மிதுன வீடும் கன்னி வீடும் திதிசூன்யமா இருக்கு. அப்போ அந்த மிதுன வீட்டுக்கும் கன்னி வீட்டுக்கும் அவுட்டர்ல ஒரு பெருக்கல் கூடி போடுங்க. ஒரு இன்ட்டு ஒண்ணு போட்டுங்க. மிதுன வீடும் கன்னி வீடும் திதிசூன்யம். போட்டுங்க சார். ஓகேங்களா? இவங்க பஞ்சமி திதியில பிறந்திருக்காங்க. பஞ்சமி திதி இவங்க பிறந்த திதி எதுன்னா பஞ்சமி. பஞ்சமி என்னென்ன? 5 பஞ்சதந்திரம். நாம சினிமாவோட எடுத்துட்டு போனாதான் புரியும். பஞ்சதந்திரம், பஞ்சபூதம் 5 இவங்க அந்த மாதிரி எடுத்துட்டு வராங்க. அப்போ இங்க சூரியன் கிட்ட இருந்து சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி சந்திரனா இருக்காரா அல்லது அதாவது இங்க சந்திரன் வளர்ப்பிறையா தேய்பிறையா? சந்திரன் வளர்ப்பிறையா தேய்பிறையா? இந்த ஜாதகத்துல வளர்ப்பிறையில பிறந்தாங்களா தேய்பிறையில பிறந்தாங்களா? தேய்பிறைங்க சார். எப்படி சொன்னீங்க?
சார் சூரியன் இடத்துல இருந்து என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு 5 கட்டங்கள் நான் அத கிராஃப் பண்ணி வச்சிருந்தேன் சார். அதுல சூரியன் இருந்து 7ஆம் இப்போ சூரியன் கிட்ட இருந்து சூரியன் மிதுனத்துல நிக்குது. 7ஆம் இடத்துல வந்து தனுசுல அங்க சந்திரன் இருந்தா பௌர்ணமி, நேரா பௌர்ணமி. அந்த பௌர்ணமி முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தேய்பிறை போய்கிட்டு அப்படியே சூரியனை நெருங்கி போய்கிட்டு இருக்காரு. அப்படியே சூரியன் கிட்ட போவார். சூரியன் கிட்ட போகும்போது அமாவாசையா வந்துருமா? ஆமாங்க சார். அப்படின்னா தேய்பிறை சூரியன் அப்போ சூரியன் பஞ்சமி திதியில தேய்பிறை பஞ்சமி. ஐயா, நான் இதுவரை நடத்தி இருக்கக்கூடிய பாடங்கள்லாம் எல்லா விதிகளையும் மறுபடியும் ரீகால் பண்றேன் உங்களுக்கு. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு. எப்படி அப்ளை பண்ணணும்? தேய்பிறை பஞ்சமில இந்த குழந்தை பிறந்திருக்கு, இந்த ஜாதகர் பிறந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ சனி பகவானுக்கு ஒரு பார்வையா 2 பார்வையா? சனி பகவானுக்கு 3 பார்வைங்க சார். 3, 7, வெரி குட். 10. இப்போ லக்னத்துல சனி இருந்தா 3ஆம் பார்வை எங்க பார்க்கும்? எந்த வீட்டை பார்க்கும்? 3ஆம் பார்வையா வந்து கடகத்தை பாக்குதுங்க சார். அந்த கடகத்துல ஒரு இன்ட் போடுங்க. என்னாச்சு? 7ஆம் பார்வை எங்க பார்க்கும்? விருச்சிகத்தை பாக்குதுங்க சார். இங்க ஒரு இன்ட் போடுங்க. அந்த கட்டத்துக்கு அவுட்டர்ல போட்டுங்க. 10ஆம் பார்வை எங்க பார்க்கும்? கும்பத்தை பாக்குதுங்க சார். அங்க ஒரு இன்ட் போடுங்க. ஓகேங்க சார். போட்டீங்களா? போட்டேன் சார். அப்ப என்ன அர்த்தம்? சனி பகவான் லக்னத்துல இருக்காரு. லக்னம் பாதிக்கப்படுது. ஐயா, லக்னம் பாதிக்கப்படுது. லக்னம் பாதிக்கப்படுது. 3ஆம் பார்வையா 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 3ஆம் இடமும் பாதிக்கப்படுது. ஓகேங்க சார். மாங்கல்ய ஸ்தானம், பெண்ணுக்கு என்ன ஸ்தானம் அது? மாங்கல்ய ஸ்தானம். மாங்கல்ய ஸ்தானம். 7ஆம் இடமும் பாதிக்கப்படுது. ஓகேங்களா? சரி. 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அந்த வீட்ல யாரெல்லாம் இருக்கா? புதன் பகவான், கேது பகவான் இருக்காருங்க சார். வெரி குட். அப்படின்னா புதன் பகவான் சனியினுடைய பார்வையால் பாதிக்கப்படுவதாக பொருள் எழுதிக்கங்க. சனி பகவான் 3ஆம் பார்வையால் புதன் பகவான் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு எழுதுங்க. சனி பகவானுடைய 3ஆம் பார்வையால் புதன் பகவான் பாதிக்கப்படுகிறது. யோகா சார் ஏதோ சொல்றீங்க, மைக் ஆன் பண்ணாம பேசினா எப்படி? நெக்ஸ்ட் இருக்கிற ஆளுங்களை டிகிரி கேட்டீங்க நல்லா இருக்கும் ஐயா. அடுத்த இருக்கிற ஆளுங்களை டிகிரி பத்தி கேட்டீங்க நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இருக்கிற ஆளுங்க நியூ ஸ்டூடெண்ட் சார் வந்துட்டேன். யாரு தேடலாம்? இது யாரு சிக்கனா? சிவனாண்டி யாரு சிக்கனா? இன்னைக்கு சிக்கனான்னா ஆயிடுச்சு. இன்னைக்கு பிரகதி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அகிலாமா இன்னைக்கு நியூ ஜாயினிங் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு டைம் கிடைச்சிருக்கு. நம்ம எப்படிமா நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கு ஐயா. நல்லா நல்லா இருக்கீங்களா? இருக்கு ஐயா. நல்லா ஏன் இருக்கு ஐயா. இன்னைக்கு டைம் கிடைச்சிச்சா? இன்னைக்கு வந்து எப்படியாவது உள்ள வந்துடணுமே அப்படின்னு நைட்ல 3 மணிக்கு எந்திரிச்சிட்டயா. காலையில என் பொறுப்பு பரபரன்னு ஓடுது ஐயா. நான் ரொம்ப மிஸ் பண்றேன் உங்களை. என்ன தாயி, நீங்க உங்களுக்கு பாவம் அதனுடைய ஒர்க் ஏதோ இருக்கு உங்களுக்கு. உங்களால பாவம் உங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படி இருக்கு இல்லையா? ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. ரைட். அருமை ஐயா, சூப்பர் ஐயா. கிருத்திகம்மா ஓடியாங்க. கிருத்திகம்மா சிஸ்டர் ஓடியாங்க. என்னுடைய அருமை சகோதரி வந்திருக்காங்க இன்னைக்கு. இன்னைக்கு பாரு, இன்னைக்கு கச்சேரியே களகட்ட போகுது. நீ பாத்துங்க. கிருத்திகம்மா வராங்க. அவங்க எப்பவுமே எனக்கு எப்படி மறைவு ஸ்தானத்திலேயே இருப்பாங்க. 6-8 பண்ணிட்டே இருப்பாங்க. மறைவே மாஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ சனி பகவான் லக்னத்துல இருக்கு. கரெக்டா? சனி பகவான் லக்னத்துல இருக்கா? 3ஆம் பார்வையாக இங்க வந்து புதனை பாக்குதா? அப்படி புதன் பாதிக்கப்படுவதாக பொருளா? லக்னத்தில் சனி இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? தாய் தந்தைக்கு வந்து அந்த ஜோடி பொருத்தம் குறைவா இருக்கும்.
அதனுடைய அவங்க அப்பாக்கே குழந்தை சம்பந்தப்பட்ட புத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். ஓகேங்களா? இஎன்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஐயா புரிஞ்சுதா? அந்த பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். புரிஞ்சுதா? அங்க புதன் பாதிக்கப்பட்ட குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம், புத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு தோஷம் இருக்கும். இதெல்லாம் சொல்லுவோமா? சரி, பலன்லாம் அப்புறம் பார்ப்போம். சரி, இப்ப சனி பகவான் 7ஆம் பார்வையாக எந்த வீட்டை பாக்குதுமா? அங்க யாரு இருக்கா? குரு பகவான். சனி பகவானுடைய 7ஆம் பார்வையாக குரு பகவானை பார்ப்பதால் குரு பகவான் பாதிக்கப்பட்டதாக பொருள். எழுதிங்க. ஆல்ரெடி வக்ரம் வேற, ஆல்ரெடி 8ஆம் அதிபதி வேற. 8 கெடுகிறார். 8 கெடுகிறார். 8ஆம் அதிபதி குரு பகவான் யாரு? ஒரு கிரகம் கெட்டு இருக்குன்னா அவர் என்னன்னுடைய வீட்டு ஆதிபத்தியம்னா அந்த ரிஷப லக்னத்திற்கு 8 11 ரிஷப லக்னத்திற்கு தனுசு வீட்டுக்காரனோ மீன வீட்டுக்காரனோ அவனுக்கு என்ன கேரக்டர் கொடுத்திருக்காங்கன்னா 8ஆம் அதிபதியாவும் 11ஆம் அதிபதியும் ஆக்ட் பண்ண அவனுக்கு விதி இருக்கு. அப்போ குரு பகவான் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஆல்ரெடி வக்ரம், சனி பகவானுடைய பார்வை. ஓகேங்களா? ஓகேங்களா? இது பாதிக்கப்பட்டிருக்கா பொருள். இப்போ அங்க எழுதிட்டீங்களா? சரி, சனி பகவான் 10ஆம் பார்வையாக எங்க பாக்குது? கும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எதுமா? சந்திரன் பாதிக்கப்பட்டு சனியினுடைய 10ஆம் பார்வையில் சனி பகவான் பாதிக்கப்பட்டதாக பொருள். எழுதுங்க. கரெக்டா? சரி, இப்ப அதுக்கடுத்து ராகு கேதுக்களுக்கு வந்துருவோம். ஃபர்ஸ்ட் கேது வருவோம். லக்னத்தை இப்படியே சுத்தி வரணும். அப்போ கேது பகவான் எங்க இருக்கா தாயி? வெரி குட். கடகத்துல ஒரு இன்ட்டு ஒண்ணு போடுங்க. கேது இருக்கக்கூடிய இடம் எஃபெக்ட். அங்க சனி பகவானும் பார்க்கிறார். தனியும் கேதும் இருந்தால் இளைய சகோதரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிப்பு. அப்படி இருந்தால் பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடு அதிகம். 3ஆம் இடம் பாதிப்பு. 3ஆம் வீட்டுல என்னென்ன இருக்கு அதெல்லாம் பாதிப்பு. மூன்றாம் வீடுன்னா மாமனார். 3ஆம் வீடுன்னா ஒரு பெண்ணுக்கு மாமனார். ஆணுக்கும் மாமனார் தான், பெண்ணுக்கும் மாமனார். 3ஆம் வீடு மாமனார். ரைட், பாத்துங்க. கேது பகவானுக்கு அந்த பார்வை எங்கெல்லாம் விடுமா? 3 எந்த வீட்டை பார்க்கும்? நான் கேட்பவர்கள் மட்டுமே. கலைச்செல்விமா, நான் கேட்பவர்கள் மட்டுமே. உங்ககிட்ட வரும்போது 3ஆம் பார்வையாக கன்னி எப்படி பார்க்கும்? 3ஆம் பார்வையாக கன்னியை பார்க்குமா? கேது ராகு கேது எப்படி வருவாங்க? ஆன்டி கிளாக் வைஸ் வருவாங்க. அவசரம் வேண்டாம், அவசரம் வேண்டாம். கேள்வியில சூட்சமம் இருக்கும். கேது பகவான் 3ஆம் பார்வையாக எங்க பார்க்கலாமா? வெரி குட், சூப்பர். அதுக்குதான் கேட்டேன். ஏன்னா இந்த புரிதல் இருந்ததான். இந்த பக்கம் 3, இந்த பாருமா, ரைட்ல 3 லெப்ட்ல 3 பாக்குது. ஆனா அந்த 3ஆம் பார்வை வரும் பொழுது அதனுடைய ஞாபகம் அங்க போகணும்ன்றதுக்காக இந்த கேள்வி. 3ஆம் பார்வை லக்னத்தை பாக்குது. மறுபடியும் லக்னத்துல இன்னொரு டிக்கு ஒண்ணு போடுங்க, இன்ட்டு ஒண்ணு போட்டுங்க. மறுபடியும் ஒரு இன்ட்டு. எவ்வளவு இன்ட்டு வருது, எவ்வளவு டிக்கு வருதுன்னு பாத்துங்க. புரியுதுங்களா? ரைட். கேது பகவான் 11ஆம் பார்வையை எப்படி பார்க்கும்? அங்கிருந்து அப்படியே கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. அப்படியே வாங்க. கடகம், மிதுனம், ரிஷபம் அப்படியே கவுண்ட் பண்ணுவாங்க. 11ஆம் இடம் எது? கன்னி. ஓகேங்களா? அதான் தாயி. இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, லெஃப்ட் 3, ரைட் 3. ஒரு ஷார்ட்டா உங்களுக்கு கொடுக்கிறதுக்காக சொன்னேன். புரியுதுங்களா? ரைட். அப்ப கன்னி ஒரு இன்ட்டு போடுங்க.
ஆல்ரெடி கன்னி வந்து திதி சூன்யமா இருக்கா, அந்த வீடு ஒரு இன்ட்டு ஒரு 2 இன்ட்டு ஆயிடுச்சா? சரி. அப்போ அந்த கன்னி வீடு எத்தனாவது வீடு? என்ன 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 ஆதிபத்தியம் வாங்கியிருக்கு இதனுடைய ரிஷப லக்னத்திற்கு? 5ஆம் அதிபதியா? 5ஆம் வீடா? பாத்துங்க. 5ஆம் வீடு எஃபெக்ட், பூர்வ புண்ணியம் எஃபெக்ட், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒருடைய பாதிப்பு. புரியுதுங்களா? பெயர், புகழ், அந்தஸ்து, ஒருடைய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம். சரி, இப்ப அப்படியே ராகுக்கு ஓடிவாங்க. கேது எடுத்துட்டோம். அப்படியே ராகு வந்து 3ஆம் பார்வை எங்க பாக்குமா? ராகு 3ஆம் பார்வையாக எந்த வீட்டை பார்க்க வந்து பாருங்க. இந்த கேள்வி ஒருத்தர் கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் புரிதலோட பாருங்க. எல்லாரும் புரிதலோட. புரியல. சூப்பர், போடுங்க. அப்படி போடுங்க. எங்க அது பாருங்க. எங்க மீனம் சொல்லிடுறீங்களோன்னு அவ்வளோ பயம். எங்க மீனம் சொல்லிடுறீங்களோ அவ்வளோ பயம். பாருங்க, ஒரு டீச்சிங் பண்றவனுக்கு அப்பாடி அப்படின்ற மாதிரி, நான் ஏதோ ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுற மாதிரியே ஒரு ஃபீலிங் எனக்கு. எப்பாடி நம்ம 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 கரெக்டா சொல்லி கொடுத்துருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. இப்போ ராகு பகவான் 3ஆம் பார்வை எந்த வீட்டை பார்க்கும்? விருச்சிகத்தை பாக்குதா? விருச்சிகத்துல யாரு இருக்கா தாயி? குரு பகவான். அந்த குரு பகவான். இப்ப எழுதுங்க. விருச்சிகத்துக்கு ஒரு டிக்கு போடுங்க. விருச்சிகத்துக்கு ஒரு இன்ட்டு 1 போட்டுங்க. விருச்சிகத்துக்கு இன்ட்டு 1 போட்டுங்க. ஏற்கனவே சனி பகவான் பாக்குறாரு ஒரு இன்ட்டு, இப்ப ராகு பகவான் பாக்குறாரு ஒரு இன்ட்டு. இப்ப கீழே எழுதிங்க. ராகுவின் 3ஆம் பார்வையில் குரு பகவான், ராகுவின் 3ஆம் பார்வையால் குரு பகவான் பாதிக்கப்படுகிறது. ஏற்கனவே சனி பாதிப்பு, ஏற்கனவே வக்ரம், இந்த பக்கம் ராகு. அந்த ஆள் என்ன தேரத்தா தேரலையாமா? ஐயோ பாவம், ஐயோ பாவம். போட்டுங்க. இப்ப ராகு பகவான் 3ஆம் பார்வையாக குருவை பாக்குதா? குரு பகவான் பாதிக்கப்பட்டதாக பொருள். அதே மாதிரி கேது பகவான் 3ஆம் பார்வையாக சனியை பாக்குறாரா? சனி பகவான் 3ஆம் பார்வையாக கேது பாக்குறாரா? இவர் அவரை பார்க்க, அவர் இவரு பார்க்க, 2 பேருக்கு ஒரே ட்ரிங்க்ஸ் மேன் தான். 2 பேரும் வந்து சனி பகவான் கேது பார்க்க, கேது பகவான் சனியை பார்க்க. சென்டர்ல பாவம் ஒரு சாப்பிட்டான கிரகம் யாரு? புதன் பகவான். ஐயோ பாவம், அந்த ஆளு 2 பேருமே மாட்டிக்க இருக்க. சனி பகவான் 3ஆம் பார்வையை கேதுவையும், கேது பகவான் 3ஆம் பார்வையை சனி பகவானையும் பார்க்க, இவர்களுடைய இருவருடைய தொடர்பில் புதன் பகவான் இருக்க, புதனும் பாதிக்கப்படுவதாக பொருள். சனி கேது பார்வையில், சனி கேது பிடியில் புதன் பகவான், சனி கேது பிடியில் புதன் பகவான். புதன் அங்க வந்து கேது கிட்டியா இருக்காரு, பிளஸ் சனியினுடைய பார்வையிலையும் இருக்காரு. மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்காரு அந்த ஆளு. அப்போ அவ்வளவு எஃபெக்ட் ஆனவன் யாரு? 2 கூடியவன் 5 கூடியவன் புதன். கரெக்டா? 2 குடும்பம், 5 வந்து பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியம், குழந்தைகள், குலதெய்வம், வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், முதுகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். கரெக்டா? தாய்மாமன் அப்படின்ற விஷயம். சரி, இப்போ ராகு பகவான் 11ஆம் பார்வை எந்த வீட்டு பாகம்மா? மீனம். அங்க ஒரு இன்ட்டு போடுங்க. சரி, செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வை எந்த வீட்டை பார்க்கும்? அங்க ஒரு இன்ட்டு போடுங்க. அந்த பார்க்கக்கூடிய பார்வையில எந்தெந்த கிரகம் இருக்கோ அது பாதித்ததாக பொருள். செவ்வாயினுடைய 7ஆம் பார்வையில யாரு இருக்கா? புதன் இருக்காரா? கேது ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அவங்கதான் பிரச்சனை கொடுக்குறவங்க. ஓகேங்களா? ரைட், அவங்கதான் ரோடி பசங்க. அப்போ இங்க புதன் வந்து போதாத குறைக்கு ராகு, கேது, சனி, செவ்வாய். பாத்தீங்களா? பாவம் இல்ல அந்த புதன். அவர் என்ன பாவம் செஞ்சாரு? செவ்வாயும் பாக்குது. அங்க புதன் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்ட்.
ஐ ஆம் பாவம். போட்டீங்களா? செவ்வாய் 8ஆம் பார்வை எந்த வீட்டை பார்க்குமா? சிம்மத்தை பார்க்கணும் சார். அங்க ஒரு இன்ட்டு போட்டுங்க. இப்ப இப்ப 6ஆம் அதிபதி எங்க இருக்கார்? யார் 6ஆம் பதி? இந்த 6ஆம் அதிபதி யாருமா? சுக்கிரன் எங்க இருக்கார் தாயி? வந்து 2ஆம் வீட்டுல இருப்பாரு சார். அங்க ஒரு டிக்கு போடுங்க, அங்க ஒரு இன்ட்டு போட்டுங்க. 6ஆம் அதிபதி குடும்பஸ்தானத்துல. 6ஆம் அதிபதி குடும்பஸ்தானத்துல கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பேச்சால் பிரச்சனை, வருமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனைகள், பல்லு கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். சரி, சுக்கிரன் எந்த வீட்டை பாக்குறாரு? தனுசு வீட்டை பார்க்கறது சார். அது எத்தனாவது வீடுமா? 8ஆம் வீடு சார். அங்க ஒரு இன்ட்டு போடுங்க. சுக்கிரன் கூட யாரு இருக்கா? 6ஆம் அதிபதி கூட யாரு இருக்கா? சூரியன் சார். 6ஆம் அதிபதியுடன் சுகஸ்தானாதிபதி சூரியன் எந்த வீட்டின் அதிபதி? நாலு என்ன ஜாதகருக்கு சுகமா? 6ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி கூட இருந்தா என்ன அர்த்தம்? ஜாதகருக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தாயாருக்கு ஆரோக்கியம் பிரச்சனைகள். ஓகேங்களா? வீடு மீது கடன் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, கலைச்செல்லியம்மா இன்னைக்கு பிரிடிஷனே வந்துட்டு இருக்கோம். நான் அடக்கி வச்சுட்டு இருக்கேன். அடக்கு என்பது வாய் இருந்தாலும் அப்படியே லைட்டா புரிதலுக்காக வந்துட்டு இருக்கேன். நான் பிரிடிஷன் வரல, நான் அப்படியே போயிடுறேன். ஓகேங்களா? 6ஆம் அதிபதி சூரியனோட. ஓகேங்களா? பொருள் 6ஆம் அதிபதியுடன் சேர்ந்த கிரகம் பாதிக்கப்பட்டதாக பொருள் எழுதிங்க. அப்ப 6ஆம் அதிபதி 2ல இருந்தா 2ஆம் வீடு ஆல்ரெடி திதி சூன்யம். ஓகேங்களா? அங்க ஒரு பெருக்கல் இன்ட்டு 6ஆம் அதிபதி சூரியனோட சேர்ந்திருக்காரு. அந்த சூரியன் பாதிக்கப்படுறார். 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டை பாக்குது. 6ன்றது சாதாரண பிரச்சனை, 8ன்றது தீவிர பிரச்சனை. ஓகேங்களா? சாதாரண பிரச்சனையா வந்து பெருசாயிடும். சும்மா சாதாரண பேசணும் சார், அது பெரிய சண்டையாயி போச்சு. சரீரம் சாதாரண கடன் வாங்கினா அது மேல வளர்த்துனே போயினுக்குதே இது அப்படின்னு. சின்ன பிரச்சனையா நோய் வந்தா பெருசா போயினுக்குதே, தொடர் மருத்துவமா போய்கிட்டு இருக்கேன். சரி, 8ஆம் அதிபதி யாரு? குரு சார். அவர் எங்க இருக்கா தாயி? 7ஆம் வீட்டுல இருக்காரு. அப்போ 7ஆம் வீட்டுல ஒரு இன்ட்டு போடுங்க. 7ன்றது என்ன? கணவன், பார்ட்னர், கூட்டாளிகள், யூரின் இன்ஃபெக்ஷன், சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், லிவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். 8ஆம் அதிபதி 7ல் இருப்பதால் 7ஆம் வீடு பாதிப்பு. ஐயா புரிஞ்சுதா? சரி, அந்த 8ஆம் அதிபதி எந்தெந்த வீட்டை பாக்குறாருமா? 5, 7, 5, 7, 9. அவர் எந்தெந்த வீட்டை பாக்குறாருமா? மீனம். 5ஆம் பார்வையாக எந்த வீட்டை பார்க்கிறார்? மீனத்தை பாக்குறாரு சார். அங்க ஒரு இன்ட்டு. 7ஆம் பார்வையாக வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து லக்னத்தை போடுங்க. லக்னத்தை ஒரு இன்ட்டு. 9ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை பார்க்குது. அங்க ஒரு இன்ட்டு போடுங்க. கலைச்செல்வி அம்மா, ஏன்டா இந்த ஜாதகத்தை கொடுத்தோம்? ஒரே பெருக்க நாம தேர்வோமா தேர மாட்டோமா? இன்னைக்கு நம்ம இல்ல
சின்ன வயசுல இருந்தே கஷ்டத்தை அனுபவிச்சு பழகிருச்சுங்க சார். இல்ல இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது நாங்க இந்த ஜாதகம் எல்லாம் பார்த்தா நல்லா இருப்பீங்க தாயின்னு தான் சொல்லி அனுப்பிச்சிருவோம். நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இப்ப சொல்றேன் பாருங்க, நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் சொல்றேன் பாருங்க. இப்போ போதும், ரொம்ப ரொம்ப லென்த் ஆக தேவையில்லை. இப்போ ஜி இன்னும் ஒண்ணே ஒண்ணு ராகுவோட மையப்புள்ளி அந்த ஒரு கட்டம் மட்டும்தான் இங்க அழுதுருக்கான் தலைவரே, நீ கவர்னர் தலைவரே. இல்ல அந்த ஒரு கட்டத்துல தான் இன்னும் இன்ட்டு போடல. நீ வேற ஜி இன்னும் அந்த ஒரு கட்டத்துல தான் இன்ட்டு போடல, அதுலயும் போட்டுடலாம் 6வது பாகம். வேண்டாம் சார் நீங்க என்ன சொன்னாலும் நான் வருத்தப்பட போறது இல்லைங்க சார். சொல்லுங்க சார், அதனால ஒண்ணும் தப்பே இல்லை. சொல்லிடுங்க சார். அதையும் அதாவது இனிமேல ஜாதகத்தை வாங்க மாட்டேன் நானு. என் ஜாதகத்தை நான் போடுவேன். என் ஜாதகத்தை நினைச்சேன், உங்களுக்கு புரிய வச்செல்லாம் பார்த்தேன். ரைட், இப்ப போடுங்க. இதுவரை கஷ்டம் மட்டும் சொன்னேன். இனிமேல் பாருங்க, இப்ப பிச்சை எடுக்கிறேன் பாருங்க. இத பாருங்க, லக்னத்தில் யார் இருக்கா? இப்போ பிரச்சனை எல்லாம் கொடுத்திருக்கேன். ரைட், ஒரு புரிதலுக்காக நான் கொடுத்த அந்த பிராக்டிக்கல் உங்களுக்கு வந்து கொடுக்கிறேன். இப்போ லக்னத்தில் யார் இருக்கா? சரிங்க சார். வெரி குட். சனி யாரு? பாக்கியாதிபதியா? ஆமாங்க சார். 10ஆம் அதிபதியா? ஆமாங்க சார். அவர் தாமத காரகனா, ஸ்லோ காரகனா, ஸ்பீடு காரகனா? தாமத காரகன். வெரி குட். அப்ப பாத்துங்க, எப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாமத காரகன் லக்னத்தில் பாக்கியாதிபதி அமர்ந்தாலே உங்களுடைய 55 வயசுக்கு மேல புகழான ஒரு ஜாதகம் அடிச்சு சொல்லுங்க. நீங்க பட்ட கஷ்டம் நஷ்டம் மாற்றத்தையும் அடிச்சு தூக்க போவீங்க. உங்களுக்கு போடுங்க, நீங்க போடுங்க தாயி, நீங்க போடுங்க. இனிமேல் தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கையே, இனிமேல் தான் உங்களுக்கு வந்து டாப். அந்த சனி பகவான் தாமதக்காரகன். தாமதம் வந்து பாருங்க, சனி பாக்கியாதிபதி கொடுக்கக்கூடிய அத்தனையினுடைய புகழும் அனுபவிக்காமல் இந்த மண்ணை விட்டு நீங்க முடியாது. இதுதான் ஜாதகம். அது எப்பவுமே எனக்கு அந்த கான்பிடன்ட் உண்டுங்க சார். எஸ், எதை தொடங்கி சுக்கிர தசை உங்களுக்கு தொடங்கிடுச்சு. வெரி குட், போடுங்க. சுக்கிர தசை தொடங்கிடுச்சு, இது சூப்பர். இந்த சுக்கிர தசை உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு 2024 ஜூலைல இருந்து உங்களுக்கு தொடங்கி இருக்கு. ஆரம்பத்துல இன்னும் ஒரு 1 நேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிளஸ் மைனஸ் கலந்து அடிச்சிட்டு இருக்கு. உங்களுக்கு பிளஸ் மைனஸ் கலந்து அடிச்சிட்டு இருக்கு. புரியுதுங்களா? இந்த சுக்கிர புத்தி முடிஞ்ச பிறகு சுக்கிரன் வீட்டுல பாக்கியாதிபதி உட்கார்ந்துட்டு இருக்கான். என்னோட அனுபவத்தை சொல்றேன் பாருங்க, எழுதி வச்சுங்க. இந்த ஆள் சொல்றானேன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. சுக்கிரனுடைய வீடு எது? ரிஷபம் பிளஸ் யாரு? துலாம். அந்தனுடைய இந்த பக்கம் ரிஷபம் வீட்டுல யாரு? பாக்கியாதிபதி உட்கார்ந்துட்டு இருக்கானா? இந்த சுக்கிர தசை உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய, உங்களுக்கு நீட் எக்ஸாம் வச்சாச்சு, அசிங்கப்பட்டிருப்பீங்க, அவமானப்பட்டிருப்பீங்க, துக்கப்பட்டிருப்பீங்க, துயரப்பட்டிருப்பீங்க, எல்லாம் பட்டு இப்போ பெயரும் புகழோட நீங்க அந்தஸ்தான வாழக்கூடிய தகுதி உங்களுக்கு தொடங்கிடுச்சு காலம். அது இன்னொருடைய கரெக்டா 1.5 வருஷம் பொறுத்துங்க. புரியுதுங்களா இல்லையா? வெரி குட், சூப்பர். இப்ப பாத்துங்க, லக்னத்தில் பாக்கியாச்சு பாருங்க இவ்வளவு அடிப்பட்ட பிறகு இந்த ஜாதகம் எழுந்துக்கு பாரா, அந்த கேள்வி வருமா வராதா? எல்லாருக்கும் தலை லக்னத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தாமத கிரகன் பாக்கியாதிபதி லக்னத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. சுக்கிரதசையே வந்துருக்கு இப்போ அந்த அம்மாக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? லக்னத்தில் பாக்கியாதிபதி இருந்தா எவ்வளவு அடி வந்தாலும், எவ்வளவு உதைகள் விழுந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி அந்த ஜாதகத்துக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். நீ என்னதான் வீடா நான் அடிச்சு தூக்குண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜாதகர் கௌரவமானவர். போடுங்க, எப்படி இருந்தாலும் ஓகேங்களா? வீழ்வது போல் வீழ்வேன், என்னுடைய எதிரிகள் சுகம் காண. இதுதான் இங்க ஒரு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இப்படிதான் பார்க்கணும். புரியுங்களா? மைனஸ் எல்லாமே இருக்கு. இன்னும் மைனஸ் எடுத்துட்டு போயிருந்தா அது வந்து ரொம்ப அடி வாங்கும். ஆனா பிளஸ் வந்துட்டோம், பாதை கட் பண்ணிட்டு ஜெரம் சார் ரொம்ப லென்த்தா போனா மைனஸே லென்த்தா போனா பாவம்ல. ஐயாம் பாவம்.
இன்னொன்னு கூட இருக்கு. நான் அதான் சொல்லல நான் எதுவும். நீ நீ எச்சான், நமக்கு இங்க நமக்கு நாட்டு ஒண்ணு இருக்குல்ல, போதும் தாய். எனக்கு தெரியுது என்ன நடந்திருக்கு, ஏது நடக்குது. படிச்சுன்னு இருக்கிற உட்காந்துட்டு அவ்வளவுதான் சொல்ல முடியும். நல்லா இருப்பீங்க தாய். இதுக்கு பிறகு உங்களுக்கு நீட் எக்ஸாம் வச்சாச்சு கடவுள். அந்த நீட் எக்ஸாம்ல நீங்க செலக்ட் பண்ணியாச்சு. கேப்பா, இங்க வா, அசிங்கப்பட்டியா, அவமானப்பட்டியா, கடன் பட்டியா, நோய் பட்டியா, பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பத்தியா, புத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு பாதிப்பு அடைஞ்ச, எல்லாம் அடைஞ்சது சாமி. ரைட், வெரி குட். இனிமேல் நீ வந்து பாத்தீங்கன்னா உங்களை எவ்வளவு புகழை நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கணும், அத்தனை புகழையும் கொடுத்துறேன். ஓகே, முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுதா புரியலையா? புரியுதுங்க சார். அவ்வளவுதான் விஷயம், வேற எதுவும் கிடையாது. யோகா சார், சார் பாருங்க, லக்னத்துல வந்து சுக்கிர திசை உங்களுக்கு. இதுல வந்து ரிஷப லக்னம். இப்போ சுக்கிர திசை, சுக்கிரன் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பாக்கியாதிபதி குரு பகவான் தொடர்பு கொள்றாரு. 11ஆம் அதிபதி 8ல இருந்து 11, 8, 1, 12, 1ஆம் அதிபதி அதனுடைய சனி பகவான் வந்து பாக்கியாதிபதி 8, 11, 8, 11 தொடர்பு. இங்க வந்து புதன் யாரு? புதன் யாரு? 2, 5 கூடியவன். அங்க வந்து குரு பார்க்கணும். 2, 5, 8, 11 சுக்கிர தசை தொடங்கிடுச்சா? சுக்கிர 8ஆம் வீட்டினுடைய ஆதிபத்தியா இங்கதான் பொருளாதார தூக்கி கொடுத்துரும். இந்த மாதிரி ஜாதகம் அடிச்சு தூசு கலமும். அது எப்பன்னா இப்பதான், புரியுதுங்களா? இப்படிதான் கொடுப்பான். சோதனைகள் எல்லாம் கடந்த பிறகு அடிச்சு தூக்குவான். இப்படிதான் தூக்குறான். எப்படி தூக்குறேன் இப்பதான் உங்களுக்காக உங்க லைவாவே கொடுக்குறேன். ரைட், இப்ப பாருங்க. ரைட், இப்ப பாருங்க. 5ஆம் அதிபதி யாரு? புதன் பகவான் சார். 5ஆம் அதிபதி யாரு? புதன். ஐயா, 2, 5 கூடியவர். அசன் சார் நீங்க வாங்க. அசன் சார் நீங்க வாங்க. வந்துட்டேன் சார். இது 5ஆம் அதிபதி யார் ஐயா? புதன். புதன். அந்த புதன் வந்து எந்த வீட்டுல இருக்கு? 3ஆம் வீட்டுல இருக்கா? 3ஆம் வீட்டுல இருக்கு. அந்தனுடைய 3ஆம் வீட்டு ஒரு டிக்கு ஒண்ணு போடுங்க. இந்த பக்கம் இப்போ இன்ட்டு போடாதீங்க, டிக்கு ரைட்டு போடுங்க. 3ஆம் வீட்டை ரைட்டு போடுங்க. அங்க பாதிப்பெல்லாம் இருந்து அந்த பாதிப்பெல்லாம் மீண்டு வந்துரும். 5ஆம் அதிபதி அங்க ஒரு டிக்கு ஒண்ணு போடுங்க. இந்த பக்கம் லக்னத்தை ஒரு டிக்கு ஒண்ணு போடுங்க. லக்னத்தை ஒரு டிக்கு ஒண்ணு போடுங்க. அப்ப சனி பகவான் பாக்கியாதிபதி 3ஆம் பார்வையா பாக்குறாரா? ஆமாம். அதனால அங்க ஒரு டிக்கு போடுங்க. பாக்கியாதிபதி வந்து 7ஆம் வீட்டை பாக்குறாரா? அத ஒரு டிக்கு போடுங்க. பாக்கியாதிபதி 10ஆம் பார்வையா 10ஆம் வீட்டை பாக்குறாரா? அது ஒரு டிக்கு போடுங்க. சூப்பர் சூப்பர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி 3ஆம் வீட்டுல இருக்காரா? ஆமா. டிக்கு ஒண்ணு போடுங்க. 3ஆம் வீட்டுக்கு ஒரு டிக்கு போடுங்க. 5ஆம் அதிபதி 3ல உட்கார்ந்து 9ஆம் வீட்டை பாக்குதா? அசன் சார், உங்களுக்கு தான் இப்போ. சொல்லுங்க சொல்லுங்க சார். 5ஆம் அதிபதி புதன் 3ல் அமர்ந்து 9ஆம் இடத்தை பார்க்கிறாரா? பாக்குறாருங்க. மீனம். அப்படி இதனுடைய ரிஷப லக்னத்திற்கு 9ஆம் இடம் எது? மீனம். 9ஆம் இடம் மகரம். மீனம் சொன்னது யாரு? மீனம் சொன்னது யாரு? சார் நான் தான் சொன்னேன் சார். கூட்டுங்கம்மா. 1, 2, மகரம் கூட்டுங்க. மகரம் மகரம். 9ஆம் இடம் மீனம் எப்படி வரும்? 11ஆம் இடம். அப்போ 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்தை பார்க்கிறாரா? ஆமாம். அந்த 5ஆம் அதிபதி செவ்வாயும் ராகுவும் பார்க்கிறாரா? செவ்வாய் ராகு. ஆமாம். அதனுடைய மகரத்துல யாரு இருக்கா? மகரத்துல செவ்வாய். அப்போ 3ஆம் இடத்தை டிக்கு போடுங்க.
மூன்றாம் இடத்துல ஒரு டிக்கு போடுங்க, மகரத்தை ஒரு டிக்கு போடுங்க. ஐந்தாம் அதிபதி கேதுவுடன் இருப்பதால் ஐந்தாம் அதிபதி செவ்வாயோட தொடர்பு இருப்பதால் செவ்வாய் கேது வலிமை பெற்றதாக பொருள். ஒரு பாதிப்பும் உண்டு, அதுக்கு பிறகு மீளவும் செய்யும், மீண்டும் வரும். ஷேர் மார்க்கெட் மாதிரி அப் அண்ட் டவுன். சரி, அப்போ பாக்யாதிபதி சனி பகவான் 10ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்கிறாரா? ஆமாங்க ஐயா. பாக்யாதிபதி 10ஆம் பார்வையாக சந்திரனையும் 7ஆம் பார்வையாக குருவையும் பார்வை செய்வதால், தொடர்பு கொள்வதால் குரு சந்திரன் வலிமை பெற்றதாக பொருள். இது எத்தனை பேருக்கு இன்னைக்கு புரியுதுன்னு தெரியல. ஆனா போக போக பழகிடும். போக தெரியும், இந்த பூவின் வாசம் புரியும். கரெக்டா? 11ஆம் அதிபதி யாரு? 5. இப்போ இங்க லக்னாதிபதி யாரு ஐயா? லக்னாதிபதி யாரு? லக்னாதிபதி லக்னத்துல சனி. லக்ன அதிபதி யாரு? சுக்கிரன். லக்னா ஜாதகர் யாரு? சுக்கிரன். கரெக்டா? சுக்கிரன். யாரு கூட இருக்கா? சுக்கிரன் சூரியனோட லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். சுக்கிரன் வளர்ச்சி கிரகத்தோட இருக்காரா? 2ஆம் வீட்டுல இருக்காரா? 2ஆம் வீட்டில் சூரியனோட தொடர்பு கொண்டு வளர்ந்து இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2ஆம் வீடு வலுத்தது. அங்க ஒரு இன்ட்டு ஒண்ணு போடுங்க, ஒரு டிக்கு ஒண்ணு போடுங்க, ஒரு ரைட் போடுங்க. மிதுன வீடு ஒரு ரைட் போடுங்க. சுக்கிரன் 7ஆம் பார்வையாக எந்த வீட்டை பார்க்கும்? 8ஆம் வீட்டை பார்க்குமா? சுக்கிரன். ஆமாங்க. அந்த தனுசு ஒரு இது ஒண்ணு போடு, டிக்கு ஒண்ணு போடு, ரைட் ஒண்ணு போடுங்க. சரிங்க. போட்டேலா? ரைட். இப்ப பாருங்க, குரு பகவான 8ஆம் அதிபதினு போட்டோம். அவருக்கே இன்னொரு வீடு இருக்கு, 11ஆம் அதிபதி வெற்றி ஸ்தானாதிபதி இருக்கா? ஆமாங்க. மீனம். இது ரிஷப லக்னம். குரு பகவானுக்கு 2 வீடு இருக்கு. 1, 5, 9, 11. இதெல்லாம் நல்ல ஸ்தானங்கள் சொல்லியிருக்கேன். இப்போ 1 பார்த்தோம், 5 பார்த்தோம், 9 பார்த்தோம், 11ஆம் இடத்தை பார்க்கிறேன். அந்த 11 கூடியவன் 8 கூடியவன் கெட்டது செய்வான்னு பார்த்தோம். இப்ப 11 கூடியவனே அவனுக்கு இன்னொரு கேரக்டர் இருக்குல்ல, அந்த 11ஆம் அதிபதி வேலையும் அவன் செய்வான் அப்படின்னு சொல்றது. சரி, இப்போ அந்த 11ஆம் அதிபதி யாரு? அங்க 11ஆம் அதிபதி அதுல சந்திரன் இருக்காரு. நான் கேட்ட கேள்வியை மட்டும் சொல்லுங்க ஐயா. ரிஷப லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி யாரு? குரு. அந்த குரு எங்க இருக்காரு? ஏழாம் இடத்துல இருக்காரு. லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். 7ஆம் இடத்துல அதனுடைய விருச்சிக ராசிக்கு ஒரு டிக்கு ஒண்ணு போடுங்க. சரி, போடுங்க, டிக்கு போடுங்க. போட்டீங்களா? போட்டேன். அந்த குருபான் எந்தெந்த வீட்டை பாக்குறாரு? மீன வீட்டை ஒரு டிக்கு போடுங்க 5ஆம் பார்வையாக. 7ஆம் வீட்டையாக லக்னத்தை பாக்குறாரு, அங்க ஒரு டிக்கு ஒண்ணு போடுங்க. லக்னத்தை பார்க்கிறார். ஓகேங்களா? குருபவன் 9ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை ஒரு டிக்கு ஒண்ணு போடுங்க. 9ஆம் பார்வை 3ஆம் வீட்டை ஒரு டிக்கு ஒண்ணு போடுங்க. பாருங்க, 3ஆம் வீடு எவ்வளவு பாதிப்பு இருக்குன்னு பார்த்தோம், எவ்வளவு நன்மை இருக்கு பார்த்தோம். புரியுதுங்களா? சரி, இப்ப எந்த வீடு அதிக டிக்கு வாங்கியிருக்கு, எந்த வீடு அதிக இன்ட்டு வாங்கியிருக்கு? லக்னத்துக்கு 3ஆம் இடம் அதிகம் டிக்கு வாங்கியிருக்குங்க ஐயா.
5வது இடம் வந்து அதிக இன்ட் வாங்கியிருக்கு. 3ஆம் இடம் அதிக டிக் வாங்கியிருக்கா? ஆமாங்க. அதிக டிக் வாங்கியிருக்கு. 1, 2, 3, 4 வாங்கியிருக்கு. இன்ட் வந்து யாராவது சொல்லுங்க. எது அதிகமா டிக்? இன்ட்டு மூணாவது இடம் தான் இன்ட்டு வாங்கியிருக்கு அதிகமா. மூணாவது இடம் தான். மூணாவது இடம் 5 வாங்கியிருக்கு. 5 இன்ட்டு 3வது இடம். எத்தனை டிக் வாங்கியிருக்கு? 3 டிக்கு. 5 தவறு 3 ரைட்டா? ஆமா. நம்முடைய அசன் சார் வந்து டிக்கும் ரைட்டு வந்து பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி போட்டிருக்காரு போல. மோகன பிரியாமா, உங்களுக்கு எத்தனை வருது டிக்கு, எத்தனை இன்ட்டு வருது? சார் எனக்கும் வந்து 5 தாங்க சார் வருது. 3 டிக் வருதுங்க சார். எனக்கு 5 வருதுங்க சார். ராங் வருது. ஆமாங்க சார். 5 என்ன வருது? தவறு வருதா? தவறு வருதுங்க சார். தவறு 5. 5 தான் நிறைய. சரியானது 3 கரெக்டா? 3 ஆமாங்க சார். 5 பர்சன்டேஜ் பாதிப்பு 3 மடங்கு வந்து பாத்தீங்கன்னா சரியா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல வந்து பாத்தீங்கன்னா அடி அதிகமா விழுது. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவா தப்பிப்பாங்க. புரியுதுங்களா? ரைட். அப்போ எந்தெந்த வீடு பாதிச்சிருக்கு, எந்தெந்த கிரகம் பாதிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்களால தெரிய முடியுதா? இப்ப ஜஸ்ட் புரியுதா? புரியுதுங்க சார். புரிஞ்சிருமா? 10 ஜாதகம் பார்த்தா புரியுமா? புரியும். 50 ஜாதகம் பார்த்தா புரியுமா? 100 ஜாதகம் பார்த்தா புரியுமா? இவ்வளவு ட்ரைனிங் கொடுப்போம். 100 ஜாதகத்தை போட்டு 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 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்ல போகும் பொழுது, உயர்கல்வியில போகும் பொழுது இதையே போட்டு 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 போர் அடிச்சிடும். நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. சார் இது இப்படி சார், இது இப்படி சார், இப்படி சார், இப்படி சொல்லிட்டு ஜாதகத்தை எடுத்தோடனே அப்பதான் ட்ரைனிங் கொடுப்போம். இதை சொல்லணும், இதை சொல்லக்கூடாது, நான் அடக்கு அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணு, பிரேக் போடு. அதுல இருக்க நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும், அதெல்லாம் பார்க்க கூடாது. இதெல்லாம் நமக்கு தேவையானது மட்டும் சொல்லி பூஸ்டப் பண்ணி விட்டுணும். கடந்த கால வாழ்க்கையை அங்க தோண்டக்கூடாது. அது வந்து நம்ம தோண்டி எதுவும் பிரயோஜனம் கிடையாது. வேணும்னா வந்து சொல்லிக்கலாம், இதெல்லாம் நீங்க கடந்து வந்தீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு போலாம். ஆமாப்பா ஆமான்னுவாங்க. புரியுதுங்களா? இப்போ ஒரு கிரகம் பாதிச்சிருக்கு, ஒரு கிரகம் பாதிக்கல. இது தெரியுதா தெரியலையா? ஒரு வீடு பாதிச்சிருக்கு, ஒரு வீடு பாதிக்கல. இதுன்னு தெரியுதா தெரியலையா? அப்படி பாதிச்சு வீடு வந்து இப்போ வந்து அந்த இந்த சார்ட்ல எந்த வீடு அதிகமா டிக் வாங்கியிருக்கு? எனக்கு 3ஆம் வீடு தான் வந்திருக்குங்க சார். 3ஆம் வீடு தான் அதிக டிக் வாங்கியிருக்குங்க ஐயா. 5வது வீடு தான் அதிகம் இன்ட் வாங்கியிருக்கு. 5ஆம் வீடு இல்லைங்க சார். 3 அந்த பக்கம் மீனமா? ரெண்டுமே வந்துட்டு அதுதான் ஜி. 3ஆம் வீடு மட்டும் தான் ஜி டிக்கும் அதிகம். அதுதான் சரி. இது போல உங்க சுய ஜாதகங்கள்ல போட்டுக்கிட்டு எந்தெந்த கிரகம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணுங்க. நாளைக்கு திதி சூன்யத்துல அந்த கிளாஸ் எடுத்துருவோம். ஓகேங்களா? பாருங்க, இந்த பேசிக் கிளாஸ்ல இதெல்லாம் உங்களுக்கு எடுக்கவே மாட்டாங்க. இந்த பேசிக் கிளாஸ்ல இதெல்லாம் எடுக்கவே மாட்டாங்க. ஹையர் கிளாஸ் இதெல்லாம் புரியுதுங்களா? இருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் பாதிச்சிருக்கா பாதிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா நான் தொட்டு இருக்கேன். எந்த கிரகம் மீண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நான் கொடுத்திருக்க உங்களுடைய பாயிண்ட்ல எந்தெந்த கிரகம் எந்தெந்தனுடைய பாதம் வாங்கியிருக்கு, நட்சத்திர பாதம் வாங்கியிருக்கெல்லாம் இன்னும் போகல. ராகு கேதுக்கு மிட் பாயிண்ட் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் போகல. அதெல்லாம் எந்த நேரத்துல எப்படி இருக்கும் ஏது இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லிட்டு இன்றைய வகுப்பு வந்து நம்ம வந்து நிறைவு பெறுகிறோம். டைம் ஆகிக்கிட்டு இருக்கு. கலைச்செல்வி மேடம், இனிமேல் தான் உங்களுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. இதுவரை நீங்க கஷ்ட துன்பங்களுக்கெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒருடைய நேரம் இதனுடைய சுக்கிரதசை தொடங்கிடுச்சு. புரியுதுங்களா? உங்களுக்கு நன்மையான ஒரு காலம் தொடங்கிடுச்சு. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் கலைச்செல்வி அம்மா. வாழ்க வளமுடன். சந்தேகம் இருக்கா? மற்றவர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இன்னைக்கு வகுப்புல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லைங்க சார். இன்னைக்கு ஏதாவது புரிஞ்சுதா? புரியுறமா? புரியுதுங்க சார். புரிஞ்சுதுங்க சார். புரிஞ்சது சார். சார் நான் என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஜோசியர்கிட்ட போன எப்படி சொல்லணும்னு எதிர்பார்ப்பனா அதை அத்தனை இன்னைக்கு நீங்க சொல்லிட்டீங்க சார். இது மாதிரி ஒருத்தரத்தை நான் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கிறேன் சார். எனக்கு நடந்து எதை
இருக்கணும் இதுதான் அப்படிங்கிறது. என் ஜாதகத்தை நான் பார்த்தாவே எனக்கு கொஞ்சம் வேணாம் எடுத்து வச்சிருவேன். என் ஜாதகத்தை யார்கிட்ட உங்ககிட்ட கொடுத்துருவேன். கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களாம்மா, நான் என்ன தேர்வேனா தேரமாட்டேன் உங்ககிட்ட நான் பார்த்துக்க மாட்டேன். என் ஜாதகத்தை எடுத்தாவே எங்க குருநாதர் கிட்ட கொடுத்துருவேன். குருநாதா அது கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படின்னு. என்ன யாருன்னு அவரு ஜாதகம் எங்கிட்ட கொடுத்துரு, நீ கொஞ்சம் எந்த பாருன்னு. அவங்களே பார்த்துக்க மாட்டோம். நீ கொஞ்சம் பாரு எந்த பாரு, நாங்களும் பார்த்து மாட்டோம். சரி பாத்தியா, நீ ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கோ, நான் ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கோ. நான் உனக்கு பார்த்த நீ ஒரு 1000, நீ எனக்கு பார்த்த நீ ஒரு 1000 போதும் வரணும். அதே காசு தான் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் வைப்போம். இப்படித்தான். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு இருதயம் வந்து இரும்பால செய்தது கிடையாது. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தசைதாரர்களால் பண்ணப்பட்டது தான் நம்முடைய ஹார்ட்ன்றது. எல்லாருக்குமே வலி பெயின் ஒண்ணு இருக்கு. எல்லாருக்குமே கெட்ட கிரகங்கள் இப்படி இருக்கு, எது இப்படி இருக்கு, ஏது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இத சொல்லணும் இத சொல்லக்கூடாதுன்னு ஒரு ஜோதிடத்துல ஒரு அது விதிகள் இருக்கு. நீங்க பாட்டிக்கு எதாவது சொல்லி அவங்க பாட்டிக்கு மனசை வந்து பிராண்ட கூடாது. புரியுதுங்களா? புரியுதுங்க சார். ஆமா, நம்முடைய எதிரியே இருந்தா கூட சொல்லக்கூடாது. குருஜி ஆனா என்ன கஷ்டம் வந்தாலுங்க சார், நீங்க சொன்ன மாதிரி இதுல இருந்து என்னால எந்திரிச்சு வர முடியும். எல்லா கஷ்டத்தையும் மீறி எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுட்டு தான் இந்த உயிர் இந்த மண்ணை விட்டு போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கான்பிடென்ட் வந்து எனக்கு 15 வயசுல இருந்தே உண்டுங்க சார். பாக்யாதிபதி லக்னத்தோடு தொடர்பு இருந்தால், 5ஆம் அதிபதி லக்னத்தோடு தொடர்பு இருந்தால், லக்னாதிபதி 5, 9, 11ஆம் அதிபதியோட தொடர்பு இருந்தால் வாழ்வில் போராடி எத்தனைய அந்த அடி வாங்கின நகட்டி வாங்கினாலும் மறுபடியும் எழுந்து, ஓகேங்களா, அது வந்து பார்த்து ஜெயிக்கக்கூடிய வேலையை பார்க்குமே ஒழிய தோலாது. கௌரவமான ஜாதகம். அடி ஒரு பக்கம் விழுந்துட்டு இருக்கும், ஒரு பக்கம் வந்து பார்த்து பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது போல இருக்கும். இதனுடைய லக்னத்துல வந்து சனி இருந்தாலே தாய் தந்தைக்கு ஒற்றுமை, தந்தைக்கு வந்து பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு இது அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த 55 வயசுக்கு மேற்பட்டு நல்ல விதமான வளர்ச்சியை சூப்பரா கொடுத்துரும். கடைசி கால வாழ்க்கை சிறப்பா அமையுமா. இவ்வளவுதாமா, சிம்பிள். ரிஷபத்துக்கு பாக்யாதிபதி பாதகாதிபதி ஒன்னா இருக்குது வர்றதால பாக்கியம் வந்து பாதகத்தை குறைச்சிடுமா குருஜி? இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாதகாதிபதி அப்படின்னு லக்னத்தை வரும்பொழுது இப்ப நம்ம கிளாஸ் முடிச்சிட்டோம். இது ஜெனரல். பாதகாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும்போது லக்னத்தில் இருக்கும் பொழுது அவங்களுடைய டெவலப்பிங்ல அந்த வளர்ச்சியில இவங்க அனுபவிக்கக்கூடிய இவங்களுடைய அந்த பேரு புகழ இன்னொருத்தருக்கு அனுபவிப்பாங்க. இவங்க இன்னொருத்தருக்கு விட்டு கொடுத்துருவாங்க. அந்த நான் வந்து எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த பேரு, எனக்கு கிடைக்க வேண்டிய புகழ இன்னொருத்தன் வாங்கி போயிட்டாம்பா, எனக்கு கிடைக்க வேண்டியது இன்னொருத்தன் போயிட்டாம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் பாதகாதிபதி செய்வான் இந்த லக்னத்திற்கு. புரியுதுங்களா? புரியுது. அது பாதகாதிபதியினுடைய அது ஆய்வு கிளாஸ்ல வந்துரும். லக்னாதிபதி அப்படின்னு சொல்றது 5 கிளாஸ் போகும். ஓகேங்களா? 1ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதினு ஒவ்வொரு கிளாஸ் படிக்கும் போது பிரிச்சு போட்டுருவோம். அப்போ படிக்கும் பொழுது உங்களுக்கு அடாடா ஆனந்தமா இருக்கும், கண்ணுல தண்ணி வரும். இப்படி எல்லாம் நம்ம அனுபவிச்சுமான்ட்டு அப்படியே வாழ்க்கை பாடம் புட்டு வச்சிருவோம். ஆனா ஜோசியம் சொல்லும் போது மட்டும் சொல்லக்கூடாது. ரைட், நல்லா இருப்போமா. இப்ப நீங்க கலைச்செல்வி மேடம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கீங்க, கேட்ட கேள்வி மட்டும் பதில் சொல்லுவோம், இதுதான் சொல்லுவோம். ஏன் நம்ம கடந்த கால வாழ்க்கை தோண்டக்கூடாது இல்ல? அதுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்ல. ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா சொல்றது அதனால வந்து பாத்தீங்கன்னா மனசு வந்து கஷ்டப்படுமே, நம்ம கிட்ட வந்து கஷ்டப்படக்கூடாது. அப்படி சிலர் எதிர்பார்ப்பாங்க, உண்மையே சொல்லியிருக்காரு, சிலரு உண்மையை சொல்லியிருக்காரு, கரெக்டா இருக்கு அப்படிங்கறத உணரணும் இல்லைங்களா? இல்லன்னா நம்ம ஜோசிக்கு அவங்களுக்கு நம்பிக்கையும் வராது. போன் பேசிட்டு இருக்கா, யாரு பேசுறா? இல்ல, சாந்திமா தான் பேசுறீங்க. சொல்லுமா. உண்மையை சொல்லும் போது அவங்க உணர்ந்து நல்லா கரெக்டா சொல்லி இருக்காருங்கிற ஒரு நம்பிக்கை வரும். இல்ல இது பாருங்க, அதெல்லாம் சொல்லிடுவோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பா மட்டும் போக மாட்டோம். ரொம்ப பேர் டீப்பா கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கலைச்செல்வி மேடம் ஜாதகத்தை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க பிறந்ததுல இருந்து இதெல்லாம் நடந்திருக்கு, இப்படி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த லைன் எல்லாம் அடிச்சுட்டு இப்போ இதை நீங்க இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் வரதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்ப சில பேர் கேட்பாங்க,
எல்லாருக்குமே ஒரு ஆயுளுடைய எட்ஜ் இருக்கு. நீங்க போயிட்டு நீங்க வந்து நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துரும், இன்னொருடைய 2 இயர்ஸ் ஒரு கண்டம் இருக்கு, 10 இயர்ஸ் செத்துருவீங்க, இப்படி இல்லாம சொல்ல முடியும். நம்முடைய சகோதரிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாரோ ஒருத்தருக்கு அவங்க ஜாதகத்தை எடுத்துன்னு போயிட்டு ஒரு ஜோசியர் கிட்ட போனா இவருக்கு ஆயுள் இல்ல, அவன்தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா மீண்டு வர மாட்டார் அப்படியே சொல்றது ஒரு ஜோதிடர். அப்படி கிடையாது ஜோதிடர். நாம கடவுள் கிடையாது. ஆயுள் நிர்ணயம் செய்வதற்கு நான் ஒன்னும் கடவுள் கிடையாது. யார் சொன்னா அந்த மாதிரிலாம்? 80% அளவுக்கு நெருங்கிட்டீங்க, 70% 70% ரீச் பண்ணிட்டீங்கன்னா நீங்க டாப் ஜோதிடர், பெரிய ஜோசியர். 30% அளவுக்கு உங்களால் கணிக்க முடியாது. இதுதான் ரியாலிட்டி. இறைவன் எழுதிய விதிகளை முழுமையாக 100% நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னா இவனை ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிருக்கான் அர்த்தம். நீங்க வந்து போன தடவை வந்து ரேஷன் கடையில வந்து பருப்பு வாங்கினியா, நீங்க வந்து 18ஆம் வீட்டுல நம்புறதா இருக்க. நேத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து குக்கர்ல வந்து அரிசி வச்சீங்க, அது வந்து அரிசி வைக்கும் போது அது பாத்திரம் கீழே விழுந்துதா? என்னடா கரெக்டா சொல்றான் அண்ணா, ஏதோ பித்தலாட்டம் இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? நான் உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே சார், ஓகே சார், கரெக்ட். உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். 100% வந்து ஜெனுவனா சொல்ல முடியாது. 70% அளவுக்கு அந்த கிரகங்களை வைத்து இதான் நடந்திருக்கு உங்களுக்குன்னு சொன்னா கரெக்டா இருக்கும். என்னுடைய கூட ஒரு 6 மாசம் கிளாஸ் படிக்கும் போதே உங்க ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும், அப்பா நமக்கு இதெல்லாம் நடந்தது உண்மைதானேன்ட்டு. அவ்வளவுதான் ரீச் பண்ண முடியும். இதுக்கு பிறகு ரீச் பண்ணணும்னா நீங்களும் ஆய்வு செய்யணும். அந்த கிரகங்களை ஆய்வு செய்யுங்க. இது சயின்ஸ், அவ்வளவுதான். ஆய்வு செய்யுங்க. புரியுதுங்களா? அதுல காசு சம்பாதிக்கிறதுக்கு ஆளுங்களை பயமுறுத்துறது. ஐயா நீ இப்படி ஆயிடுவ, நீ அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு, நீ கோயிலுக்கு போனாலும் குளத்துக்கு போனாலும் நீ செய்த கர்மாவே அனுபவித்தே போகணும். அது எப்படி கோயிலுக்கு போயிட்டா? நீ கோயிலுக்கு போயிட்டா வந்து கடவுள் காப்பாற்றுவாரோ? நீ கோயிலுக்கு போயிட்டு இது பண்ணா நீ வந்து கடவுள் விட்டுருவாரோ? நீ கோயிலுக்கு போனா கொஞ்சம் நிம்மதி, அவ்வளவுதான் சார். சரி, நீ மசூதிக்கு போனாலும் சரி, நீ செய்த கர்மாவை இந்த பிறவியில் அனுபவத்தையே தீர வேண்டும். அது நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம். கரெக்டா? நல்லது. ஐயா இன்னொரு கேள்விங்க ஐயா. இப்ப எனக்கு சரியான தேதியும் குறிக்கல, டேட்டும் இல்ல, எனக்கு ஜாதகமே இல்ல. இப்ப வந்து நான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். உங்க பசங்களுடைய ஜாதகத்துல உங்க ஜாதகம் பிரதிபலிக்கும். ஓ சரிங்க. உங்களுடைய ஜெராக்ஸ் தான் உங்களுடைய பசங்க. ஆமாங்க. ஐயா நீங்க ஒரிஜினல், உங்க நகல் தான் உங்களுடைய பசங்க. உங்க பசங்க ஜாதகத்துல 5ஆம் இடம் தானே உங்களுடைய குழந்தை. ஆமா. அத லக்னமா போட்டுக்குங்க. அங்க சரிங்க. இங்க பாருங்க, 5ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாரு? உங்களுடைய பையனுடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா தந்தை தானே பார்க்க போறீங்க. தந்தை 9ஆம் இடம் போட்டுங்க. 9ஆம் இடம் லக்னமா போட்டுக்குங்க. சரிங்க. அங்க இருந்து நீங்க அப்படியே பாத்துடுங்க. உங்க பையன் ஜாதகத்துல 9ஆம் இடத்தை லக்னமா போட்டுக்கிட்டு அங்க இருந்து நீங்க மத்ததையும் பாத்துங்க. சரி சரி சரி. இவ்வளவுதான். ரைட்டுங்க ஐயா.